இன்று தசை அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அறிவியல் என்ன சொல்கிறது, ஆன்மீகம் என்ன சொல்கிறது, இவற்றுக்கு இடையில் ஒரு பாலமாக அமைந்துள்ளது என்பதை தன் மருத்துவ அனுபவத்தால் இன்று நமக்கு விளக்கி நம் சிந்தனைகளை உயர்த்த நம்மிடையே ஷார்ஜாவிலிருந்து பின்னலை வழியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் தவமணி ஜெகநாதன் அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் துறைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய அறிமுகம். அம்மாவை பற்றி அனைவருக்கும் தெரிந்தவர்தான். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் தவமணி ஜெகநாதன் அம்மா அவர்கள் எம்பிபிஎஸ் டிஜிஓ முடித்துள்ளார்கள். 35 ஆண்டுகள் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். MBA முடித்துள்ளார்கள். PhD முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார்கள். ஷார்ஜாவில் 25 வருடங்களாக பெண்கள் நல மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தை நலம் குறித்து மெடிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கொடுத்து வருகிறார்கள். ஸ்கூல் ஹெல்த் சர்வீஸ் ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்ட் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனவளக்கலை ஸ்கையில் MSc முடித்துள்ளார்கள். எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் ஆன் பிரிவென்டிவ் ஹெல்த் அவேர்னஸ் வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் இன் வேரியஸ் WCSC சென்டர்ஸ். ஆழியாரில் 10 பருவ வகுப்புகள் ஒவ்வொரு வருடமும் நேரடியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆழியார் ஜூம் இணைப்பில் தொடர்ந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் முதுமையை எப்படி ஆரோக்கியமாக கழிப்பது என்ற தகவல்களை நம்மிடம் நிறைய பகிர்ந்துள்ளார்கள். மற்றும் சென்னை ஜோன் ஜூம் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி நம் சிந்தனைகளை எல்லாம் நிறைய உயர்த்தியுள்ளார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இன்று நாம் தசை அமைப்பு அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான ஒரு பாலம் என்ற தலைப்பில் நல்ல பல சிந்தனைகளை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்த அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் மயமாகும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான சிந்தனை உரையில இருக்கோம். நம்ம இந்த இந்த வருஷம் 2025ல ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி நம்மளுடைய பிசிக்கல் பாடியில ஒரு சிஸ்டமும் எப்படி நம்ம அறிவியல் அமைப்பு, ஆன்மீக அமைப்பு. சோ இதுதான் பிரிவென்டிவ் ஹெல்த். நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஐயோ நம்ம பாடி இவ்வளவு காஸ்ட்லியா, நம்ம பாடியில இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம இதை போய் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோமே, அன்னெசரியா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் காசு கொடுத்துட்டு இருக்கிறோமேன்ற ஒரு ஃபீலிங் போய் வேதாத்ரி மகர்ஷி நமக்கு எவ்வளவு சிம்பிளா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, ஏன் நம்ம அதை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஃபீலிங் வருது. இன்னைக்கு நம்ம தசை அமைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம உடம்புல இருக்கிற தசைகள் அத்தனையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஜூலை மாசத்துல வேர்ல்டு ஹெல்த் அவேர்னஸ் டே இல்லைங்களா? நம்ம இப்ப மாசத்துல ஒரு நாள் தான் நான் பேசுறேன். பட் ஆனா இந்த மாசத்துல நிறைய ஹெல்த் அவேர்னஸ் வருது. ஃபர்ஸ்ட் நேஷனல் டாக்டர்ஸ் டே வந்துச்சு ஜூலை 1. கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்களுடைய ஃபேவரட் டாக்டர்ஸ்க்கு போன் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு ஹாப்பி டாக்டர்ஸ் டே, தேங்க்யூ டாக்டர் உங்களுடைய சர்வீஸ்க்கெல்லாம் அப்படின்னு கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க. டாக்டர்ஸ் டே நம்ம அவங்களுடைய டியூட்டிஸ்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான் இல்லைங்களா? சோ அவங்களுக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த டாக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபீலிங். அடுத்தது வேர்ல்டு பாப்புலேஷன் டே செலிப்ரேட் பண்ணோம். உலகத்துல பாப்புலேஷன் பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பர்த் கண்ட்ரோல் இஸ் பிளஸிங் ஃபார் த எர்த். பட் ஆனா பர்த் கண்ட்ரோல் யாரு செய்யணும்? ஒரு பக்கம் 5 குழந்தை 6 குழந்தை 7 குழந்தை பிறந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் இந்த காலத்து பசங்க ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாம், குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷன் கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு.
சோ இந்த பாப்புலேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு நாம என்ன செய்யணும்? டாக்டர்ஸ் வந்து ஆபரேஷனும் பண்றாங்க, குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பாக்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்க பாப்புலேஷனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? ஏன்னா நிறைய பாப்புலேஷன் வந்து போச்சுன்னா கடைசியில நமக்கு ஒரு நாளைக்கு எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் இருக்காது இல்லைங்களா? நமக்கு தண்ணி ஆகட்டும், சாப்பாடு ஆகட்டும், பாப்புலேஷன் நிறைய ஆக ஆக இதுதானே ப்ராப்ளம். எக்கனாமிக் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து என்னுடைய பாலிசி பிரகாரம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கோங்க, 2 குழந்தை பெத்துக்குங்க அப்படின்ட்டு நான் என்னுடைய பர்சனல் வியூ. நம்ம வந்து வேர்ல்டு பிரெயின் டே கொண்டாடணும். ஏன்னா நம்ம உடம்புலயே பிரெயின் தான் வந்து ஒரு ஹெட் மாதிரி. நம்ம தலைக்குள்ளார கடவுள் அவ்வளோ கேர்ஃபுல்லா நம்மளுடைய பிரெயின் உள்ள போட்டிருக்காங்க. சோ அந்த பிரெயினை வந்து நம்ம எப்படி பத்திரமா பாதுகாத்துக்கணும், அதுல என்னென்ன டிசீசஸ் வருதுன்றத பத்தி நம்ம இது வந்து 1 மினிட் ரீல்ஸ்ல இருக்கு. நீங்க அதை பார்த்து நீங்க வந்து அதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஜார்கன்ஸ் டே அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டிசீசஸ் இப்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த டிசீஸ்னா என்னன்னே தெரியாது, ஆனா இந்த டிசீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்த டிசீசஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்? இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே ஜூலை 24 வந்துச்சு. அந்த ஜூலை 24 வேர்ல்டு செல்ஃப் கேர் டே இன்னைக்கு நம்ம வந்து நம்மளை எப்படி நாம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நாம வந்து கேர்ஃபுல்லா நம்ம வந்து நம்மளே நாம வந்து பாதுகாக்கணும். அடுத்தது ஜூலை 25 வந்து வேர்ல்டு ஐவிஎஃப் டே. ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இப்ப இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப காமனா இருக்கு. இன்ஃபர்டிலிட்டியில வந்து நமக்கு வந்து பிசிஓடில இருந்து எண்டோமெட்ரியோசிஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல நமக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வருது. சோ இன்ஃபர்டிலிட்டியில வந்து நம்ம எப்படி அத ஐவிஎஃப் டே, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஐவிஎஃப்ல பிறந்ததே வந்து ஒரு மெடிக்கல் சாதனை இல்லைங்களா? சோ அப்போ அந்த மெடிக்கல் இதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஹெப்படைட்டிஸும் இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ அப்படின்ட்டு இவ்வளவு விதமான ஹெப்படைட்டிஸ் வந்துட்டு இருக்கு. சோ இந்த ஹெப்படைட்டிஸ் கூட நம்ம வந்து ஈஸியா தடுக்கலாம். ஒரு ப்ராப்பரான ஹைஜீன், நம்ம யூஸ் பண்ற ஷேவிங் பிளேடோ இல்ல நீடல்ஸோ ரீயூஸ் பண்ணாம சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ்ல நம்ம இந்த டிசீஸை தடுக்கலாம். வேர்ல்டு ஓஆர்எஸ் டேல வந்து நம்ம பாருங்க, லூஸ் மோஷன்ல எத்தனையோ குழந்தைங்க வந்து இறந்துக்கிறாங்க. வாமிட்டிங், லூஸ் மோஷன் வந்து எத்தனையோ குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கு வந்து ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸ் பார்மசியில விக்கிறாங்க. நம்ம அதை வீட்டுல ஸ்டாக் வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ இந்த டீஹைட்ரேஷன் இருக்கும்போது இந்த சொல்யூஷனை கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து சரியாயிடும். இப்படி இது எல்லாமே ப்ரிவென்டிவ் ஹெல்த். நோய் வந்த பிறகுதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு படிக்க என்னென்ன விஷயம்ன்றத பத்தி ஆகஸ்ட் மாசத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 1 மினிட் ரீல்ல நீங்க அதை பாத்துக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது தசை அமைப்பு, அதனோட அறிவியல் மற்றும் ஆன்மீகத்திற்கு இடையிலான ஒரு பாலம் என்னன்றதை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 600 மசில்ஸ் இருக்கு. 600 மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த மசில்ஸ்னாலதான் இன்னைக்கு நம்ம உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், கையை இப்படி ஆடுறோம், நம்மளுடைய பாஸ்டரை மெயின்டைன் பண்றோம், எல்லாம் செய்யறோம். நம்ம இது பாஸ்டர் நம்ம மெயின்டைன் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ நம்மளுடைய பாடி வந்து ஃபுல்லா ப்ரொடெக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில வந்து போன்ஸ் இருக்கு, அந்த போன்ஸ்ல வந்து மசில்ஸ் ஒட்டி இருக்கு. அந்த மசில்ஸ் ஒட்டி இருக்கிறதுனாலதான் வந்து ஃபுல் பாடிக்கு ப்ரொடெக்ஷன், நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் ப்ரொடெக்ஷன், ஃபுல் பாடிக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கு. இவ்வளவு பியூட்டிஃபுல்லான இந்த மசில்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா வந்து இப்ப நான்வெஜ் சாப்பிடுறவங்கள பாத்தீங்கன்னா அந்த எலும்பு பிடிச்சி இப்படி கடிக்கும் போது அதுல இருந்து வர்றது மசில்ஸ் தான். அதை மென்னு சூப்பரா அவங்களுக்கு வந்து மசில் நல்ல மசில்லாம் கறியை போடுங்க, பிரெஸ்ட் கறி, அது கை கால் அதை போட்டு நல்லா உரியுவாங்க. அந்த டேஸ்ட், அது மசிலினுடைய டேஸ்ட். பட் ஆனா மசில் நம்ம உடம்புல எவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்குன்றத பத்தி நீங்க பாருங்க. நம்ம உடம்புல வந்து மசில் வந்து 3 விதமான மசில்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ். இப்ப நம்ம கைய வந்து இப்படி ஆட்டுறோம்னு அதெல்லாம் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ். காலை ஆட்டுறோம், அதெல்லாம் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அது நம்ம ஹார்ட்ஸ்ல போட்டு இருக்கிற மசில்ஸ் வந்து கார்டியாக் மசில். அதுக்கப்புறம் நம்மளுடைய குடல்ல இருக்கிறதெல்லாம் ஸ்மூத் மசில்ஸ்.
நம்ம மசில்ஸ் ரெண்டு விதம். ஒண்ணு வாலண்டரி, நான் கையை எப்படி ஆட்டணும்னு நினைச்சேன்னா ஆட்டலாம். பட் ஆனா என்னுடைய ஹார்ட் நான் திருப்பணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா என்னால செய்ய முடியாது. அது இன்வாலண்டரி கண்ட்ரோல். இதே மாதிரிதான் நம்மளுடைய இன்டெஸ்டைனும் இன்வாலண்டரி கண்ட்ரோல். அவங்க தான் மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். வாலண்டரி மசில்ஸ்னா நம்ம மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்ம உட்கார்ல எந்திரிக்கணும்னா எந்திரிக்கலாம். சோ இது வாலண்டரி. நம்ம என்ன செய்யறோமோ இந்த மசில்ஸ், நம்ம என்ன சொல்றோமோ இந்த மசில்ஸ் நம்ம சொல்றத கேட்கும். இப்ப இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் பாருங்களேன், இங்க எல்லாம் சதை இருக்கு. இந்த சதை போன்ஸ்ல ஒட்டி இருக்கு. அந்த போன்ஸ்ல ஒட்டும் போதுதான் அது பேர் டெண்டன்ஸ். அட்டாச்மெண்ட் பாயிண்ட்ஸ் பாருங்க, எவ்வளவு சின்னதா, அவ்வளவு பெரிய மசில் அவ்வளவு சின்னதா போய் இங்க ஒட்டி இருக்கு. இப்ப பசங்க, சின்ன பசங்க என்ன பண்றாங்க, நான் சிக்ஸ் பேக் பண்ணணும், மசில்ஸ் பெருசு பெருசா பண்ணணும்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க, ரே ப்ரோட்டீன் சாப்பிடுறாங்க, விதவிதமா சாப்பிட்டு வெறும் மசில்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. வேற பக்கம்ல வீக்கா இருக்கு. இந்த மசில்ஸ் பத்தி நம்ம இன்னும் டாக்டர்ஸ் நிறைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட், மசில்க்குன்னே ஸ்பெஷலிஸ்ட், மசில் ட்ரீட் பண்றதுக்குன்னு நியூராலஜிஸ்ட் மாதிரி அவங்களும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஏதாச்சும் டிசீஸ் போச்சுன்னா. இந்த மசிலோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பாருங்க, நம்ம பாடியில 600 மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்கதான் நம்ம பாடி மூவ்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப இந்த மசில்ஸ் நம்ம கையை இப்படி மடக்கணும்னா அதுக்கு ஒரு மசில், கையை இப்படி எடுத்தோம்னா அதுக்கு ஆப்போசிட் மசில்ஸ். எந்த மசில்ஸுக்குமே ஆப்போசிட் மசில்ஸ். மடக்கிறதுக்கு ஒரு மசில், அதை ஓபன் பண்றதுக்கு ஒரு மசில், ரெண்டு மசில் இருக்கும். இந்த நம்ம இப்படி மடக்கி எடுத்தோம்னா இங்க எனர்ஜி ஜெனரேட் ஆகுது, போன்ஸும் மூவ்மெண்ட் ஆகுது. சோ அப்பதான் நம்ம புல் புஷ் இதெல்லாம் நம்ம செய்யலாம் பாடி மூவ்மெண்ட்ஸ்ல. நம்ம மசில் பாடி வெயிட் மட்டும் பாத்தீங்கன்னா 40%. நம்மளுடைய உடம்புல இருக்கிற நம்மளுடைய தசைகள் மட்டும் 40% இருக்கு அதனுடைய வெயிட். நம்ம கண்ணு எடுத்துக்கோங்களேன், நம்ம கண்ணுதான் இருக்கிறதுக்கே பிஸியான ஆர்கன். சின்ன சின்ன 2 கண்ணுதான், ஆனா ஒரு மணி நேரத்துல 10,000 மூவ்மெண்ட்ஸ் பண்ணுது. அது சுத்திலயும் எத்தனை மசில்ஸ் இருக்கு தெரியுங்களா, கண்ணு சுத்திலயும். அதனாலதான் கண்ணுக்குன்னே செப்பரேட்டா எக்ஸசைஸ் பண்றோம், கண்ணுக்கு செப்பரேட்டா மசாஜ் பண்றோம். கண்ணுக்கு நம்ம அவ்வளவு கேர் எடுத்துக்கணும். நாம கண்ணு சுத்திலயும் இருக்கிற அத்தனை மசில்ஸ்க்கும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும், எக்ஸசைசஸ் கொடுக்கணும். ஏன்னா 10,000 வாட் ஒரு மணி நேரத்துல அது மூடி மூடி திறக்குது. நம்ம உடம்புலயே பார்த்தோம்னா பெரிய மசில் நம்ம பட்டக்ஸ்ல தான் இருக்கு, குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் அப்படின்ட்டு. நம்ம பட்டக்ஸ்ல நம்ம எவ்வளவு நேரம் உட்கார்ந்தே இருக்கிறோம், இந்த மசில் மேல தானே நம்ம ஃபுல் பாடி வெயிட்டும் அங்க போட்டிருக்கு. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மசில் நம்மளுடைய பாடிய பாத்துக்குது பாத்தீங்களா. அதே மாதிரி சின்ன மசில், நம்ம உடம்புல சின்ன மசில்னா நம்ம காதுக்குள்ள ஸ்பீடியஸ் அப்படின்றது இருக்கிறதுலே குட்டி இத்தனோண்டு மசில். ஆனா நம்ம காது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க, காதுல இருக்கிற அத்தனை வேல்யூ அந்த ஒரு குட்டி மசில் வேலை செய்யும். மசில் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கிராஜுவலா அந்த மசில் மாஸ் ரெடியூஸ் ஆக்கிட்டே போகும். 30 இயர்ஸ் வரைக்கும் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பாக்கலாம். மசில் மாஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னா அதுக்கும் நம்ம எப்படி தடுக்கலாம், எப்படி நம்ம என்ன பாதுகாக்கலாம் அப்படின்றத பத்தி நமக்கு வேதாத்ரி மாஷி என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம மெடிக்கலா நாம எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம மசில்ஸ் பாதுகாத்துக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம மசிலுடைய ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தசை ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம தசை இல்லைன்னா நம்ம வெறும் ஸ்கெலிட்டன் ஒண்ணுதான் இல்லைங்களா. நம்ம ஸ்கெலிட்டன் இமேஜின் பண்ணி பாருங்க, நாங்க ஹாஸ்பிட்டல்ல அனாட்டமி ஹால்ல டிசெக்ஷன் ஹால்ல எல்லாம் போட்டு வச்சிருப்போம், வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கும். மசில் இல்லைன்னா அவ்வளவுதான், ஸ்கெலிட்டன் தான். சோ இந்த மசில் நமக்கு டெய்லி ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஃபேஷியல் சிரிக்கிறதுக்கு, அழுவுறதுக்கு, எல்லாத்துக்கும் நமக்கு இந்த மசில் மாஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. மசில் இருக்கு பாருங்க, அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா அவங்கதான் இம்பார்ட்டன்டா நம்ம ஹார்ட் பீட் பண்றது இல்லைங்களா. ஹார்ட் கண்ட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன், கண்ட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் அந்த மசில் தான் ஒர்க் பண்ணும். நம்ம டைஜஷன், நம்மளுடைய பாடியில டைஜஷன் ஆகும்போது அந்த இன்வாலன்ட்ரி ஸ்மூத் மசில்ஸ் தான் அங்க ஒர்க் பண்ணும். கார்டியக் மசில் பாருங்க, நம்ம எவ்வளவு அழகா பம்ப் பண்ணுது இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம மூவ்மெண்ட்டுக்கும் நம்ம மசில் ஹெல்ப் ஆகுது. நம்ம பாஸ்டர் உக்காரணும்னா, எந்திரிக்கணும்னா, கையை ஊனி எந்திரிக்கணும்னா நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம மசில் ஹெல்ப் பண்ணுது.
அதுக்கப்புறம் நம்மளுடைய ரத்த ஓட்டம் இருக்கு பாருங்க, நம்ம உடம்பு ஃபுல்லா ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் போகணும்னா அதுக்கும் நம்ம இந்த தசைகள் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த தசையினாலதான் நமக்கு வந்து ஹீட் ஜெனரேஷன் ஆகுது. ஏன்னா மசில் கான்ட்ராக்ட், ரிலாக்ஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்களேன், ரன்னிங் ஜாகிங் பண்ணும்போது ஸ்வெட்டிங் ஆகுது, உடம்பு நல்ல சூடாகுது இல்லைங்களா? அப்போ ஹீட் ஜெனரேஷனும் வந்து நம்மளுடைய தசைகள்னாலதான். சோ இந்த தசைகள் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அத்தனையும் வந்து ப்ரொடெக்ஷனோட நமக்கு வந்து வச்சிருக்குது. இப்ப இந்த தசைகளுக்கு மட்டும் வியாதிகள்னு பாத்தீங்கன்னா எத்தனை விதமான வியாதி இருக்கு பாருங்களேன். மயோபதி, ஐயோ உடம்பெல்லாம் ஒரே வலிக்குதுப்பா அப்படின்றான். பெயின், மயால்ஜியா, மயோசைட்டிஸ், இன்ஃபிளமேஷன் ஆகி போயிடுது நம்ம மசிலுக்கு. ஃபைப்ரோசைட்டிஸ், அந்த இன்ஃபிளமேஷன், நம்ம டெண்டன்ஸ் இருக்கு பாருங்க, இங்க இன்ஃபிளமேஷன் ஆயிப்படுது. அப்புறம் கிராம்ஸ், சடனா தூங்கிட்டு இருப்போம், பார்த்தாக்கா நம்மளுடைய காஃப் மசில்ல அப்படியே கிராம்ஸ் வந்து போயிடும். மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, இது ஒரு கன்ஜனைட்டல் டிசார்டரு. இது வந்து வயசாக ஆக ஆக அப்படி அப்படியே மசில் வந்து அப்படியே டிஸ்ட்ரோபி ஆயிடுச்சு, அவங்க அப்படியே டிஜெனரேட் ஆயிடுவாங்க. மைஸ்தீனியா கிரேவிஸ், பீனோசைனோவைட்டிஸ், கேங்க்ரீன், இஸ்கீமியா, ஃபிட்ஸ் வருது பாருங்க, இப்படி இப்படி ஃபிட்ஸ், அதுவும் மசிலுக்கு சம்பந்தப்பட்ட, நர்வ்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்பாசம். ஸ்ட்ரெயின் எல்லாம் காமன் இல்லைங்களா? நடந்து போயிட்டு இருப்போம், டக்குன்னு கால் இப்படி இப்படி ஆயிடும், நம்ம மசில் ஸ்ட்ரெயின் ஆயிடும், அவ்வளவுதான். நம்ம கட்டு போட்டு 1 மாசம் 2 மாசம் வச்சிருக்கணும் கேர்ஃபுல்லா. டிட்டனஸ் அப்படின்ற வியாதியும் வந்து இப்ப டிட்டனஸ் இன்ஜெக்ஷன் போடுறோம், அதனால வியாதியை தடுக்கிறோம். சோ இந்த டிட்டனஸும் ஸ்கெலிட்டல் மசில் தான் வந்து ஒரு பாக்டீரியா வந்து டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணி இந்த டிசீஸ் வந்துருது. ஹைப்பர் கெலீமியா, நம்ம கால்சியம் வந்து நிறைய சாப்பிட்டாலும் மசில தான் இன்வால்வ் பண்ணும். பொட்டிசம், பெனிசெல்போ, பெராலிசிஸ், ஹைப்பர்ட்ரோஃபி, டிக், ட்ரெமர் அப்படின்னு விதவிதமான வியாதியை வந்து இந்த மசில்ஸ்ல நம்ம பாக்குறோம். ஐயோ சடனா நம்ம எந்த டாக்டர் கிட்ட போனோம், நமக்கு என்ன வியாதி அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது, எங்க போகணும்னே நமக்கு ஒண்ணும் தெரியாது. அப்பதான் வந்து நம்ம மசில்ஸ் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும், இல்லைன்னா இந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நம்ம வந்து போய் ஆகணும். இப்போ நம்ம வந்து இயர்ஸ் வரைக்கும் நம்ம மசில் பில்டிங்க்கு வந்து நம்ம வந்து புரோட்டீன் சாப்பிடுறோம், எக்ஸசைஸ் பண்றோம், ஃபைபர் சாப்பிடுறோம், ஸ்கை யோகா எல்லாமே கரெக்டா செய்யறோம். ஆனா 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மசில் பாருங்க, எவ்வளவு ஹெல்த்தி மசில்னா பெருசா இருக்குது இல்லைங்களா? இந்த மசில் வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாஸ் வந்து கம்மி ஆயிடுது. அது பேரு சார்கோபீனியா அப்படிங்கிறோம். சார்கோபீனியான்னு ஏஜ் ரிலேட்டட், அந்த மசில் மாஸ், ஸ்ட்ரென்த், ஃபங்க்ஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடும். இது வந்து ப்ரோக்ரெசிவ், இது வந்து நம்ம கையில எல்லாம் அது பாட்டுக்கு அது நடக்குது. ஏஜ் ஆக ஆக வந்து இந்த ப்ராப்ளம் வரும், சார்கோபீனியா. சோ அப்ப நாம தான் வந்து லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் கொஞ்சம் நிறைய பண்ணணும். ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே எனக்கு என்னத்துக்கு எக்ஸசைஸ் இல்ல, இப்பதான் நம்ம வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் எல்லாம் செய்யணும், ப்ராப்பரா நியூட்ரிஷன் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மசில் ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா சார்கோபீனியா வந்து இப்ப உடம்பு சரியில்லாம படுத்துடுறாங்க பெரியவங்க, அவ்வளவுதான் படுத்துக்கிட்டே இருக்காங்க. படுத்துக்கிட்டே இருந்தா அவங்க மசில் எல்லாம் அப்படியே போயிடும். எப்படியும் ஒரு ½ ஒருக்க எந்திரிச்சு உட்கார்ந்து அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிட்டு கொஞ்சமா நடந்தா கூட அது ஒரு எக்ஸசைஸ் தான். நடந்து வந்து படுக்கணும், ½ ஒருக்கா எந்திரிச்சு படுத்துக்கிட்டே இருந்தாதான் பெட்டர். எக்ஸசைஸ் வந்து நம்ம செஞ்சாகணும். வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளுடைய மஸ்குலர் சிஸ்டம்னுடைய மூவ்மெண்ட், பாஸ்டர், பிளட் சர்க்குலேஷன், இது எல்லாமே நம்ம மசிலுக்கு இருந்தது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க, நம்ம மசில் வந்து எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம பாடியில வந்து ஒரு மசில்ஸையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம கையில இருக்கு. ஏன்னா ஒரு மசில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில இப்படி இப்படி எல்லாம் செய்யறோம், கையில குட்டி குட்டியா எவ்வளவு மசில்ஸ் இருக்கு, இந்த ஒரு மசில் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம 4 விரல்ல என்ன வேலை செய்ய முடியும் இல்லைங்களா? இந்த ஒரு மசில் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி வேலை செய்ய முடியும்? சோ அந்த மாதிரிதான் வந்து நம்மளுடைய மசில்ஸ் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்ப இந்த மசில பாதுகாக்கணும்னா நம்ம மெயினா வந்து நமக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்பை யோகால வந்து டெய்லி நீங்க யூடியூப்ல ஆன் பண்ணாலே உங்களுக்கு அங்க 1 hour எக்ஸசைஸ், நல்ல சூப்பரான எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா லைவா கூட நம்ம வந்து பாத்துக்கலாம்.
இல்லைன்னா நம்ம வந்து டைம், நம்ம அந்த டைம்ல தான் ஸ்கூல்ல பசங்களுக்கு எல்லாம் வீட்டுல வேலை இருக்கு, சமைக்கணும், எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா early மார்னிங் எந்திரிச்சுக்கங்க, சீக்கிரமா எந்திரிச்சு இவங்க உள்ள எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைசஸ் செய்ய ஆரம்பிச்சுக்குங்க. அரபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம், நெருபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் வெயில்ல, ஏன்னா நம்ம வெயில்ல எக்ஸ்போஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா, ஒரு ஹாஃப் அன் ஹவர்னாச்சும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லாம நமக்கு வந்து ஆசனாசன்ஸ், யோகா கூட நமக்கு இப்ப புதுசா ஆசனாசும் சொல்லி தராங்க, பிராணாயாமாசும் நம்ம செய்யறோம். பிராணாயாமா செய்யும் போது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் வந்து, அதுவும் அங்கேயும் மசில்ஸ் தானே, அங்கேயும் ஃபுல்லா மசில்ஸ் தானே, லங்ஸ்ல தான் மசில்ஸ் இல்ல, நாக்குல கூட மசில் இல்ல. அதனாலதான் பாருங்க, நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும் இல்லைங்களா. சோ அப்போ நம்ம வந்து மசில்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்க எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஓலா, ஊபர் நம்மள நடக்கவே விட மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா. ஜெப்டோ, பிளிங்கெட் நம்ம வீட்டுல இருந்து வெளியே போக விட மாட்டேங்கிறங்க, வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. பாவம், நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் நடந்து போய் இந்த இது வாங்கினா நமக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஃபீலிங் வருது. இந்த அடுத்த ஜெனரேஷன் பசங்க என்னதான் செய்ய போறாங்களோ, எப்படிதான் அவங்க ஹெல்த்தியா இருக்க போறாங்களோ, ஒண்ணுமே புரியாத விஷயமா இருக்கு. முடிஞ்சாலும் அட்லீஸ்ட் உங்க பசங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்க சொல்லி கொடுங்க. வேற பசங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும்னு தெரியல, ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்கள பாத்துக்குவாங்க இல்லைங்களா. சோ அவங்க எப்படி செய்வாங்க, அட்லீஸ்ட் மசில நம்ம பாதுகாத்துக்கலாம் இல்லைங்களா, நம்ம மசில கண்டிப்பா நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். இப்ப யோகாவுக்கும் மஸ்குலர் சிஸ்டத்துக்கும் என்ன கனெக்ஷன் பாருங்களேன். யோகம் செய்யறதுனால மயமா செய்யறோம். இப்ப கார்டியாக், இப்ப போயிட்டு ஜிம்ல போய் ஜங் 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 ஜங்னு ஜிம்ல நல்ல இஷ்டத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது டயர்ட் ஆகுது. சில பசங்க போறாங்க, அவங்க பரவாயில்ல, நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க, புரோட்டீன் சாப்பிடுறாங்க, அது பண்றாங்க. அசனா செய்யும் போது முள்ளமா செய்யறோம், யாரும் ஒண்ணும் நம்மள ஒண்ணும் ஃபோர்ஸ் பண்றது இல்ல. நம்மளுடைய ஸ்ட்ரென்த், பிளெக்சிபிலிட்டி, அவேர்னஸ். இப்ப பாருங்களேன், ஒரு பாஸ்டர்ல உட்கார்ந்துட்டு நின்றுட்டு உங்க பெயின் வந்துச்சுனால அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் இல்லைங்களா. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது பிரீதிங், இப்ப வந்து நீங்க ரைட் டர்ன் பண்ணும்போது மூச்சை விட்டு விடுங்க, மூச்சை இழுங்க. சோ நம்ம கோஆர்டினேட் பண்றோம். நம்ம ஆசனாஸ் பண்ணும்போது நம்ம மசிலுக்கும் பிரீதிங்க்கும் கோஆர்டினேட் பண்றோம். சோ இந்த மாதிரி மூலமா நம்ம செய்யும் போது நமக்கு வந்து இன்ஜுரி கம்மியாகுது, பேலன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா. அப்போ நமக்கு வந்து இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் ரீசைலன்ஸ் நமக்கு வருது. ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ், அபியாசா அண்ட் சரண்டர், வைராகியா, இந்த மாதிரி ஆசனா செய்யும் போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்து கிடைக்குது. அப்புறம் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம பாடியிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, டாக்டர் எனக்கு யூரின் நிறைய போகுது, மோஷன் ப்ராப்ளமா இருக்கு, கான்ஸ்டிபேஷன் ஆகுது, லூஸ் மோஷன் ஆகுது, இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும் அப்படிங்கும் போது நாங்க வந்து கெகில்ஸ் எக்ஸசைஸ் செய்யறோம். பாருங்களேன், பெல்விஸ்ல பாருங்களேன் எத்தனை மசில்ஸ் இருக்கு. அங்கதான் இம்பார்ட்டன்ட் பெரினியமும் இருக்கு, ஜெனடிக் சென்டர், நம்மளுடைய மூலாதாரம் கூட அங்கதான் இருக்கு. சோ இந்த ஃப்ளோர் மசில்ஸ் வந்து பிரெக்னென்ட் ஆகும்போது, அந்த ஹார்மோன்ஸ்ல, இல்ல சைல்டு பர்த் டைம்ல, என்ன ஆபரேஷன் நடந்திருக்கும், இல்ல குண்டா ஒபெசிட்டி ஆகும்போது, இல்ல கிரானிக் கான்ஸ்டிபேஷன், எப்போ முக்கி முக்கி மோஷன் போகும்போதெல்லாம் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது நமக்கு வந்து யூரின் ப்ராப்ளம், இல்லைன்னா மோஷன் ப்ராப்ளம் வருது, இந்த பெல்விஸ்ல வந்து பெயின் வருது, செக்ஷுவல் டிஸ்பங்க்ஷன் ஆகுது. சோ இதெல்லாம் சிம்டம்ஸ், இதெல்லாம் வந்து பெல்விக் ஃப்ளோர் மசிலினுடைய டிஸ்டார்ஷன்ஸ்னால சிம்டம்ஸ். இப்ப நாங்க டாக்டர்ஸ் இம்மிடியட்டா இதுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு நாங்க இம்மிடியட்டா சொல்ல மாட்டோம். ரொம்ப ப்ராப்ளமா இருந்ததா இதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். நீங்க வந்து பெல்விக் ஃப்ளோரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அதுக்கு வந்து கெகில்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். கெகில்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருந்த காலம் வேற. இன்னைக்கு நான் வந்து செய்யுங்க அப்படின்ட்டு நான் சொல்ற அளவுக்கு வந்து இப்ப வந்துட்டேன். ஏன்னா வந்து எக்ஸசைஸ் வந்து அஸ்வினி முத்ரா, அப்ப அந்த என்எஸ் பார்ட் வந்து சுருக்கி எடுக்கிறோம். அங்க பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வெளியில வந்து
ரிலாக்ஸ் கான்ட்ராக்ஷன் வருது இல்லைங்களா, கெகில்ஸ் எக்ஸசைஸ். அப்புறம் பார்த்தா வேதாத்திரி மகர்ஷி சொல்றாரு நமக்கு காயகல்ப எக்ஸசைஸ். அஸ்வினி முத்ரா போட்டுட்டு 10 வாட்டி போடுறோம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 100 வாட்டி போடுறோம். நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 200 வாட்டி கூட போடலாம். பட் ஆனா ஒரு வாட்டி ஓச்சஸ் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓச்சஸ் பத்தி நாங்க மெடிக்கலா நாங்க ஒன்னும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் திங். இப்ப ஓச்சஸ் போடும்போது நம்மளுடைய மூலாதாரத்துல இருந்து அடைஞ்ச இந்த எனர்ஜியும் நம்ம ஸ்பைன் வழியா ஏத்தி நம்ம துரியத்துல இருந்து நம்ம ஃபுல் பாடிக்கு இந்த எனர்ஜியை நம்ம போடுறோம். அதான் பியூரிபிகேஷன் ஜெனடிக் சென்டர் அப்படிங்கிறாங்க. இது எப்படி நீங்க ஆரம்பிக்கணும், இத உங்களோட அடோலசன்ட் ஏஜ்ல இருந்தே ஆரம்பிச்சுக்குங்க. ஓ, இதுக்கு நிறைய மல்டி பர்பஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த காயக்கல்ப செய்யறதுக்கும், மசில் pelvic floor மசில ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், நம்ம உடம்பு ஃபுல்லா நமக்கு எனர்ஜி வர்றதுக்கும், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், மென்டல் அண்ட் பிசிக்கல் எல்லா விதத்திலயும் நம்ம நம்மள நிறைய எனர்ஜி ஏத்திக்கலாம். சோ இந்த எளிய முறை காயக்கல்பத்துல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, pelvic floor மசில் ஸ்ட்ராங் பண்ணுது. அது இல்லாம நோய் இல்லாமல் வாழலாம், இளமையோடு இருக்கலாம், முதுமையை தவிர்க்கலாம், மரணத்தை தள்ளி போடலாம், நலமும் மன வளமும் நன்றாக இருக்கும், ஆண்மை ஓங்கும், பாலுணர்வு முறைப்படுத்தப்படும், மெய்ப்பொருள் விளக்கம் ஏற்படும். அப்பா இவ்வளவு இருக்கும்போது சிம்பிள் 1 டேக்கு ஒரு 7 மினிட்ஸ் இந்த காயக்கல்ப எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில் மட்டும் இல்ல, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் போது நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்றது இல்லைங்களா. மகர்ஷி வேதாத்ரி நமக்கு எவ்வளவு சூப்பரா நமக்கு நம்ம மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கு ஸ்கை யோகாவும் சொல்லி கொடுத்திருக்காரு, காயக்கல்ப எக்ஸசைசஸும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம தான் கொஞ்சம் சோம்பேறியா, ஐயோ இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, இன்னைக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு நான் இந்த எக்ஸசைஸ் செய்யல அப்படின்னு நம்ம சல்ட்ட நம்ம விட்டுறோம். நம்ம மசில்ஸ் அண்ட் எனர்ஜி சென்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு 9 மைய தவம் செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சென்டரையும் டச் பண்றோம் இல்லைங்களா. மூலாதாரத்துல இருக்கு, மூலாதாரம் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ஃபுல்லா அங்கதான் இருக்கு. மணிப்பூருக்கு வரும்போது அங்கதான் சோலார் பிளெக்சஸ் இருக்கு இல்லைங்களா. அப்புறமேட்டு சுவாதிஷ்டானால சேக்ரல் பிளெக்சஸ் அங்கதான் நமக்கு அத்தனையும் இருக்கு. இது எல்லாமே நமக்கு ஸ்டெபிலிட்டி, வில் பவர், ஆக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொண்டு வருது. சோ இந்த மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணும் போது கூட நம்ம மசில்ஸ் ஃபுல்லா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த எனர்ஜி சக்ராஸ் மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வேலை செய்யறோம். இந்த மெடிடேஷன் பாருங்களேன், நம்ம பொதுவா நம்ம கண்ணை மூடி இருக்கும்போது நம்ம மசிலுக்கு ஆக்ஷன் ஒன்னும் தரல. நம்ம மசிலுக்கு ஆக்ஷன் பண்ணும்போது மசிலுக்கு எனர்ஜி வருது, நம்மளுக்கு எல்லாம் தேவை. அதே டைம்ல நம்ம மசில்ஸ் ரிலாக்ஸும் பண்ணணும் இல்லைங்களா. அப்போதான் நம்ம படுத்துட்டு நம்ம உட்கார்ந்துக்கிட்டோம், படுத்துக்கிட்டோம், நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது, ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது நம்ம தலை உச்சியில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற மசில்ஸ் அப்படியே நம்ம ரிலாக்ஸ் பண்றோம். அப்படியே நம்ம டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகுது பாருங்களேன். டென்ஷன் ஆச்சுன்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் அப்படியே கெட்டி ஆயிடும், அப்படியே ஸ்டிஃப் ஆயிடும். அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டு இப்படி ஸ்டிஃபா இருப்போம், இப்படி இருப்போம். ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்காது, நம்ம ஃபுல் பாடி ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்காது இல்லைங்களா. நம்ம மூச்சை இழுத்து விடும் போதே நம்ம மசில் அத்தனையும் அப்படியே நமக்கு ரிலாக்ஸ் ஆயிடுது. மூச்சை இழுத்து விடும் போதே நம்ம மசில் அத்தனையும் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுது. அங்க ஃபுல்லா ஆக்சிஜன் எடுக்கிறோம், ஆக்சிஜன் அப்படியே நம்ம லங்ஸ்ல போய் அங்க இருந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது, ஆக்சிஜனும் வருது, நம்ம டென்ஷனும் ரிலாக்ஸ் ஆகுது, நம்ம ரிலாக்ஸேஷனும் நமக்கு அங்க நடக்குது இல்லைங்களா. இப்போ நமக்கு வேதாத்ரி மகர்ஷி நமக்கு ஒரு மெடிடேஷன் மட்டும் சொல்லி தரல, நமக்கு 9 விதமான மெடிடேஷன். ஏன்னா இந்த மெடிடேஷனுக்கும் மசிலுக்கும் எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்கல்ல. மெடிடேஷன்ல ரிலாக்ஸ் பண்றோம், எக்ஸசைஸ்ல அதை ஸ்டிமுலேட் பண்றோம். நாம ஸ்டிமுலேட்டும் பண்ணணும், ரிலாக்ஸும் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு முறை இருக்கணும். ஜிம்முக்கு போய் பண்ணி 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 அப்படியே டப்புன்னு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து இறந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவ்வளவு ஓவரா பண்ண தேவையில்ல.
ஓரளவு எல்லாத்துக்கும் ஒரு அளவு முறை இருக்கணும் இல்லைங்களா? எக்ஸசைஸுக்கு ஒரு அளவு முறை இருக்கும். அதே மாதிரி மெடிடேஷனும் நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு நம்ம வந்து மெடிடேஷனும் பண்ணணும். மசில்ஸும் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து சாந்தி தவம் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி ஆக்ஞால கான்சன்ட்ரேட் பண்ணி துரியால செஞ்சு துரியா தீத்தம் செஞ்சு பஞ்சேந்திரிய நம்மளோட 5 சென்ஸ் ஆர்கன்ஸும் தானே நம்ம மசில் ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது இல்லைங்களா? சோ நம்ம பஞ்சேந்திரிய தவமும் செய்யணும். பஞ்சபூத நவகிரக நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனை எனர்ஜியும் வேணும். நம்ம 9 சென்டர்ஸ்க்கும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். நித்யானந்த தவா டிவைன் ஸ்டேட் தவா இத்தனையும் நம்ம வந்து செய்யும் போது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை மசில் 600 மசில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல வந்து மொத்தம் 600 மசில்ஸ் இருக்கு. நம்ம ஒரு மசிலா எடுத்து இப்ப காதுல சின்ன மசில்னு சொன்னோம். மசிலுக்கு நம்ம எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி ஒன்னொன்னு எக்ஸசைசஸ்லயும் வந்து நமக்கு ஒரு மசில் ஸ்டிமுலேட் ஆகுது. சுத்திலயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு மசில்ஸ் இருக்கு. அத்தனை மசில்ஸ் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும், ரிலாக்ஸும் பண்ணணும், ஸ்டிமுலேட்டும் பண்ணணும். இந்த மாதிரிதான் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ண நம்ம மசில் வந்து ஸ்டிமுலேட்டும் ஆகுது, ரிலாக்ஸேஷனும் ஆகுது. இப்போ நம்ம வந்து பிராணயாமாஸ்க்கும் மசில்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன்ஸ்ன்றத பார்க்கலாம். நம்ம பிராணயாமா செய்யும்போது மூச்சு இழுத்து விடும்போது நம்ம மசில் டோன் வந்து கண்ட்ரோல் ஆகுது. பிராணாயாமா செய்யும் போது ஆக்சிஜன் நிறைய நமக்கு வருது. ஏன்னா நிறைய வாட்டி நம்ம மூச்சு இழுத்து விடுறதையே மறந்து போயிடும் இல்லைங்களா? சோ ஆட்டோனமிக் மசில் டோன் அதையும் எஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம ஹார்ட் மசில், நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல இருக்கிற ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில்ஸ்க்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லைங்களா? அதே நம்ம பெருசா மூச்சை இழுத்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆட்டோனமிக் மசில் டோனு கூட நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். பவர் ஆஃப் ஸ்டில்னஸ் வருது. அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே மூச்சை இழுத்து விடுறோம். நம்மளுக்கு பிராணயாமாஸ் ஒரே ஒரு பிராணயாமாஸ் இல்ல. சூரிய பந்தா, ரைட் நாஸ்ட்ரில் பிரீதிங், லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீதிங், உச்சை பிரீதிங், பிட்காரி பிரீதிங், ஷிதாலி பிரீதிங், அமரி, பஸ்திரிகா, மூர்ச்சா, பிளவினி அப்படின்ட்டு நமக்கு வந்து விதமான பிராணயாமா சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிராணயாமா செய்யும் போது நம்மளுடைய மசில்ஸ் அத்தனையும் வந்து ஆக்சிஜனேஷன் ஆகுது. நம்மளுடைய அட்டாமிக் மசில் டோனும் வந்து எஃபெக்ட் ஆகுது. வந்து நம்மளுக்கு மசில் அத்தனையும் அழகா நமக்கு வந்து ஆக்ஷன்ல நமக்கு வந்து நடக்குது. இப்ப நம்மளுடைய மசில்ஸ்க்கும் நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இந்த ஃபேண்டம் லிம் சிண்ட்ரோம்ன்றத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சினிமா கூட வந்துச்சு, அந்த ஹீரோக்கு வந்து ஃபேண்டம் லிம் சிண்ட்ரோம், அவன் எப்படி சஃபர் பண்றான்றத பத்தி அந்த சினிமால காட்டினாங்க. இப்போ இந்த மசில் மெமரி வந்து நம்மளுடைய மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும், எமோஷன்ஸ் கூட ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் வந்து போச்சு, இந்த காலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல கால் கட் ஆயிடுச்சு, அந்த காலை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க அந்த கால் இல்லைன்னா கூட அவங்களுக்கு இந்த ஃபேண்டம் லிம் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு இந்த பிரெயின், நர்வஸ் சிஸ்டம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆசிஃப் அந்த கால் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தோணும். அவங்களுக்கு சடனா அந்த காலே இல்ல, அவங்க சொல்லுவாங்க ஐயோ எனக்கு கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு அழுவாங்க, கத்துவாங்க. சில பார்த்தா அவங்களுக்கு அந்த காலே இல்ல. ஆனா அந்த பிரெயினுக்கு இன்னும் அது போய் சேரல, ஐயோ அந்த கால் இல்லன்ட்டு. அந்த பிரெயினுக்கு அங்க நர்வ் சப்ளை இருக்கு, பிளட் சப்ளை இருக்கு, எல்லாம் இருக்குன்றது. இந்த மாதிரி அவங்க வந்து ஐயோ கால் வலிக்குதுன்னு அழுவாங்க. ஏன்னா இட் இஸ் பிரெயின் எமோஷனல் கனெக்ஷன்ஸ். ரொம்ப தாங்க முடியலங்கும் போது டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க டயக்னோஸ் பண்றாங்க, இது பேரு ஃபேண்டம் லிம் சிண்ட்ரோம். சோ அப்ப அதுக்கு வேண்டிய மருந்து கொடுக்குறாங்க, தெரப்பி கொடுக்குறாங்க, சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த சென்சேஷன்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு வந்து அவங்க சொல்லி தராங்க. ஏன்னா மசில்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் வந்து அவ்வளோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு, நம்ம மசில்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும். இப்ப நம்ம வந்து டெய்லி நம்ம மசிலுக்கு ஒரு கிராட்டிடியூட் கொடுக்கணும் தானே. கடவுள் வந்து 600 மசில்ஸ் கொடுத்திருக்காங்க. கடவுளே எனக்கு வந்து குளூட்டியல் மசில் இவ்வளவு நல்லா கொடுத்ததுக்கு நன்றி. கடவுளே என் கண்ணு சுத்திலும் இத்தனை மசில்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு வாட்டி நமக்கு வந்து என்ன வேலை செய்யணும்னே தோண மாட்டேங்குது. சோ அந்த 600 மசில்ஸும் எழுதி வச்சுக்கிட்டு கூட நம்ம வந்து அது மெடிடேஷன் மாதிரி
அந்த ஒரு ஒரு மசிலும் சொல்லி சொல்லி நன்றி கடவுளே இவ்வளவு பியூட்டிஃபுல்லான மசில் கொடுத்து. ஏன்னா கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, ஆக்சிடென்ட்ல ப்ராப்ளம் ஆனவங்க, பேரலிசிஸ் ஆனவங்க, இவங்களுக்கு எல்லாம் தான் ரியலா புரியும் நம்மளுடைய மசிலுடைய வேலை என்னன்றது. நமக்கு மசில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, அதனால டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்ம இது என்ன, அதனால என்ன, நம்ம பாட்டுக்கு படுத்தே கிடக்கலாம், நம்ம பாட்டுக்கு ஓவர் எக்ஸர்ஷனா வேலை செய்யலாம். ஓவர் எக்ஸர்ஷனும் பண்ணக்கூடாது, சும்மா படுத்துக்கிட்டேவும் இருக்க கூடாது இல்லையா. பாடிக்கு வந்து நம்ம மசிலுக்கு வந்து நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு மைண்ட்ஃபுல் மூவ்மெண்ட், அது பேரு மெடிடேஷன். சில பேர்த்து கண்ணு மூடி மெடிடேஷன் பண்றதுக்கே அவங்களால முடியாது. சோ அதனாலதான் நடக்குறாங்க. இப்ப கோவிலுக்கு எல்லாம் போனா கூட இந்த சுத்தி உருளுவாங்க பாருங்க. நான் கூட இது பாத்தீங்க இல்ல, நான் திருப்பதியில ஒரு 7 days சர்வீஸ்க்கு நான் போயிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா 60க்கு அப்புறம் போக முடியாதுன்னுங்க, ஒரு மிராக்கல் நடந்துச்சு. நான் போய் 7 days சர்வீஸ் பண்ணேன். விதவிதமான பீப்புள நான் மீட் பண்ணேன். ஒரு பீப்புள் வந்து 50 ரூபாய் லட்டு வாங்க கூட காசு இல்ல. அம்மா எனக்கு 50 ரூபாய் குடும்பம், ஒரு லட்டு வாங்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அந்த சாமி கிட்ட வேண்டுறாங்க. 10 லட்சம், 1 கோடி, 10 கோடி, 50 கோடி டொனேஷன் கொடுக்கிற பக்தர்களும் இந்த கோயிலுக்கு வராங்க. விதமான பக்தர்களையும் நான் மீட் பண்ணோம். ஒரு பக்தி அவ்வளவுதான். நிறைய பேரும் வந்து அவங்க முடிய கொடுக்க, நிறைய பேர் வந்து அவங்க முடிய கொடுக்குறாங்க. இது ஏன் முடிய கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த முடிய கொடுக்கறதுல வந்து நம்மளுடைய ஈகோவை கடவுளுக்கு அர்ப்பிச்சுக்கிறோம். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈகோ இருக்கும் இல்லைங்களா, இதே கடவுள்கிட்ட சரணடைஞ்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கை. ஏன்னா இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன், ஆகஸ்ட் 3 இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன். சோ பழைய அத்தனையும் மறந்து ஃபர்கிவ் பண்ணி ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னா நம்ம அத பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வந்து ஹேர்ஸ் வந்து கடவுளுக்கு வந்து நம்ம வந்து அர்ப்பணிக்கலாம். எங்க வேணாலும் அர்ப்பணிக்கலாம். யூஸ்வலா திருப்பதி, பழனி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம் இந்த மாதிரி கோவில்ல போய் அவங்க அர்ப்பணிக்கும் போது நம்ம கடவுள்கிட்ட சரணடைஞ்ச மாதிரி, கடவுளே நீங்க பாத்துக்கோங்க, இனி இனி என்னால ஒன்றும் முடியல, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து கடவுள் வந்து ரொம்ப அற்புதமா நமக்கு வந்து நல்ல ஹெல்த், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் கொடுத்திருக்கும் போது நம்ம வந்து கடவுளுக்கு கிராட்டிடியூட் கொடுக்கணும். நமக்கு 600 மசில்ஸ் சூப்பரா கொடுத்திருக்கும் போது நம்ம கடவுளுக்கு கிராட்டிடியூட் கொடுக்கணும் இல்லைங்களா. கடவுளுக்கு நம்ம கிராட்டிடியூட் சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலரா ரெஸ்டும் எடுக்கணும். இந்த மசில் நல்லா வளரணும்னா அதுக்கு ஹெல்த்தியான நியூட்ரிஷன் தேவை. நம்ம அதுக்கு சாப்பாடு, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு போடலன்னா மசில் வேஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ட்ரெச்சிங் ஆஸ் பிரேயர் இன் மோஷன் இல்லைங்களா. கிராட்டிடியூட் ஃபார் த பாடி, நம்ம வந்து கிராட்டிடியூட் தெரப்பி நம்ம கண்டிப்பா நம்ம பண்ணியே பண்ணிக்கணும். மசில்ஸ் ரிஃப்ளெக்ட் போத் பவர் அண்ட் பர்பஸ் இல்லைங்களா. இந்த மசில், இந்த தசை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பவரும் கொடுக்குது, ஒரு பர்பஸும் கொடுக்குது. சோ அப்ப நாம என்ன செய்யணும், நம்மளுக்கு இருக்கிற மசிலுக்கு வந்து நல்லா நரிஷ் பண்ணணும். மசிலை நரிஷ் பண்ணணும்னா வெறும் பாடிய மட்டும் நம்ம நல்லா பாதுகாத்துக்கிட்டா பத்தாது, நம்மளுடைய மைண்ட் அண்ட் சோலையும் பாத்துக்கணும். அது பேரு தான் ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஹோலிஸ்டிக் அப்ரோச்ங்கிறது நம்ம பாடியை மட்டும் நல்லா வளர்த்துக்கிட்டா பத்தாது, நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டையும் நாம வந்து சரி பண்ணணும். வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்றோம் இல்லைங்களா. இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணும்போது நம்ம கோவம் தான் நமக்கு என்ன ஆகுது, நம்ம பாடி ஃபுல்லா அப்படியே ரெட் ஆகி போயிடுது, அப்படியே நடுங்குது, ஹார்ட்ஸ் எல்லாம் கடங்கடாங்குது. மசிலுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறோம். நாம தானே மசிலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ட் பீட், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா. மாதிரி ஏன் செய்யணும், நம்ம கோவத்தை கண்ட்ரோல், நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆங்கர் அப்படின்றத வந்து நமக்கு வந்து அகத்தாய்வுல நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தாலும் கவலை கவலை கவலை, கவலையா இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு சரியா சாப்பிட தோணல, படுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணவே பிடிக்கல. அப்படி நம்ம இருக்கும்போது ஒழித்தல் அப்படின்றது நாங்க அகத்தாய்வுல நமக்கு வந்து சொல்லி தர்றாங்க. அடுத்தது நிறைய ஆசைகள், நமக்கு நிறைய ஆசைகள் நிறைவேறலைன்னாலும் நம்ம பாடி அப்படியே தளர்ந்து போயிடுது.
ஆசைகளை இவங்க நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்களே, அவங்க நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்களே, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க மேல கம்ப்ளைண்ட், அடுத்தவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் போது ரொம்ப கஷ்டம். நம்ம பாடி, நம்ம மசில்ஸ் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூ. உனக்கு என்னென்ன தேவையோ அப்படியும் உங்ககிட்டயே இருக்கு. கரேஜ், தைரியம், ஸ்ட்ரென்த், கம்பேஷன், லவ் அப்படியும் உங்ககிட்டதான் இருக்கு. இதை நம்ம வேற யாரும் கொடுக்க தேவையில்ல. ஐயோ இவங்க என்ன லவ் பண்ணலையே, ஐயோ இவங்க எனக்கு கம்பேஷன் கொடுக்கல, இவங்க எனக்கு ஸ்ட்ரென்த் தரலையே, இவங்க எனக்கு கரேஜ் தரலையே, ஏன்னா இத்தனையும் உங்ககிட்டயே இருக்கு. நமக்கு வேண்டிய கரேஜ், ஸ்ட்ரென்த், கம்பேஷன், லவ், நம்ம அன்பும் கருணையுமே பத்தி நமக்கு வேதாத்திரி மகர்ஷி எவ்வளவு ஸ்பீச்சஸ் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. அன்பும் கருணும் இதெல்லாம் நம்மளே சுரக்கணும். அப்பதான் நம்ம வசை நாம நல்லபடியா நம்ம காப்பாற்ற முடியும் இல்லைங்களா. இது மகர்ஷி வேதாத்திரியோட ஒரு ஃபேவரட் டாக்டர்னா முத்துலட்சுமி ரெட்டி தான். முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் விமென் டாக்டரா போராடி அவங்க ஆண்கள் தான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப ஃபாரின்ல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் ஒரு பெண்மணி ஆனா அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க காலேஜ்ல ஒரு ஆணாவே படிச்சு முடிச்சு ஆணாவே டாக்டரை சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்டே கொடுத்துட்டாங்க. பெண்களை டாக்டரே ஆகக்கூடாதுன்ற காலம் வேற. இன்னைக்கு பெண்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் நிறைய போச்சு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெண்மணினா முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் அம்மா தமிழ்நாட்டுல அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணதே அவங்கதான். இது இல்லாம அவங்க பெண்களுக்கு சோசியல் ரீஃபார்ம்ஸ் பண்ணாங்க. அந்த காலத்துல கோவில் எல்லாம் தாசிஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த சிஸ்டத்தையே ஒழிச்சாங்க. அது இல்லாம அவங்க டாக்டர் தொழிலும் பண்ணிக்கிட்டு பொலிட்டிக்ஸ்லயும் இருந்து ரிஃபார்மேஷன்ஸும் நிறைய கொண்டு வந்தாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க், உமன்ஸ் ரைட், அவை ஹோம்ஸும் அவங்கதான் ஸ்டார்ட் பண்ணது. கேன்சர் இன்ஸ்டிடியூட்டும் அவங்கதான் ஸ்டார்ட் பண்ணது. இந்த மாதிரி ஒரு மனிதரும் உலகத்துல நம்ம எவ்வளவோ காரியங்கள் செய்யலாம், எவ்வளவோ நல்லது செய்யலாம். இங்க ஹவர்ட் பேக்கர் அவரும் ஒரு வேர்ல்ட் ரினவுண்ட் நியூரோலஜிஸ்ட். அவருக்கு 102 years ஓல்டஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்ட், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருக்காரு. அதுக்கிட்ட டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வயசு ஆகிற வரைக்கும் இருப்பாங்கன்னு இல்ல. டாக்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆயுசு மேக்சிமம் 80, 90, 100 இல்லைங்களா. சோ இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல 30 years 40 yearsலயே இறந்து போயிடுறாங்க. இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பிலிம் ஆக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, ரொம்ப யங்கா இருக்காங்க. பார்த்தா அவங்க குளூட்டதையான் இன்ஜெக்ஷன், அது இளமையா இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. ஒரு கண்ட்ரோலே இல்லாம அவங்க பாட்டுக்கு நான் யங்கா இருக்கணும், அவங்க பாட்டுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட போய் அவங்க ஹார்ட் மசில் அப்படியே ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நம்ம மருந்து மாத்திரை அவசியம் இல்லாம நம்ம எடுத்துக்க தேவையில்ல. அதே நம்ம ஸ்கை யோகா, காயகல்பா, அகத்தாய்வு, மெடிடேஷன் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. நம்ம ஹோல் டேல நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பாடிக்கு நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசுக்கு நிறைய யோசனைகள் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுல இருக்கிற யோசனைகள் அப்படியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல நம்ம எடுத்துக்கிட்டு போலாம். ஏன்னா நம்ம இப்ப போனே பாருங்களேன், நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிட்டே இருந்தாக்கா ஆயிடுது. யுவர் போன் இஸ் ஃபுல், யுவர் போன் இஸ் ஃபுல். அன்லெஸ் நம்ம அந்த டிலீட் பண்ணா போனே ஒர்க் ஆகாது. சோ அந்த மாதிரிதான் நம்ம மைண்டுக்குள்ள வேண்டாத விஷயங்கள் என்னென்னமோ இருக்கு, இந்த விஷயத்தையும் நம்ம வெளியில எடுத்து போட்டுட்டு நமக்கு வேண்டிய சிம்பிளான திங்ஸ். லைஃப் இஸ் வெரி வெரி சிம்பிள். நம்ம லைஃப்ல நம்ம ஒரு சிம்பிளான விஷயங்களை மட்டும் நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வருகை மசில் பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்றோம். ஹோல் டே நம்ம சோம்பேறியா இல்லாம ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்க, யோகால இருந்து எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம மைண்ட கேர்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு செஞ்சோம், காய்கல்ப எக்ஸசைசஸ் பண்ணோம், மெடிடேஷன் பண்ணோம், தாய்வு பண்ணோம். நம்ம மைண்ட், பாடி, சோல் மூணையும் நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இவ்வளவு சிம்பிளான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம உடம்புக்குள்ள புதையல் அவ்வளவு இருக்கு.
இந்த புதையலும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லைங்களா? சோ அந்த மசில்ஸ் வந்து நம்ம வந்து எல்லாருமா மசில் நீங்க தான் பாதுகாக்க முடியும் இல்லைங்களா? என்னுடைய மசில் நான் பாதுகாக்க முடியும். இப்ப 1 hour ஸ்பீச்னா உடனே எந்திரிச்சு கொஞ்சம் நடந்து வந்து திருப்பி நம்ம உட்காரணும். இந்த மாதிரி என் மசில் நான் பாத்துக்கிறேன், உங்க மசில்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மசில்ஸும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. சோ இன்னைக்கு நிறைய சயின்டிபிக்காவும் கத்துக்கிட்டோம், ஸ்பிரிச்சுவலாவும் நிறைய கத்துக்கிட்டோம். நம்மளுடைய மசில்ஸ் வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்னு. சோ இவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீண்டாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் வாழ்வோம். உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக கௌரி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? டாக்டர் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பான உரைங்க டாக்டர். நீங்க சொன்னது ரொம்ப அருமை அருமை அருமை. நான் கேட்க வேண்டிய நினைச்சது வந்து இந்த தசை ரிலேட்டட் தான். முகவாக்கட்டைக்கு வந்து கீழே சொல்றாங்களே, அந்த லோவர் ஜாக்கு கீழகிற பகுதி வந்து இந்த மசில்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கு. போட்டோல எடுக்கும்போது பார்த்தா ஒரு ஆப்வியஸா தெரியுது. அது வயசு வந்து 25 தான். அது இந்த சின்ன வயசுல இப்படி தொங்குமான்றது ஒரு வருது மனசுல. அது எப்படி மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போக முடியுங்களா, இல்ல ஏதாவது அப்ளை பண்ணி ஏதாவது பண்ணணுங்களா? நீங்க கௌரிமா, உங்களுக்கு ஏஜ் எவ்வளவு? இது என்னுடைய டாக்டருக்காக நாங்க கேக்குறேன் டாக்டர். 25 வயசு கல்யாணம் ஆக போகுது. அடுத்த மாசம் கல்யாணம். அவளுக்கு வந்து இந்த போட்டோல வந்து ரொம்ப ஆப்வியஸா இருக்குதுமா, அதனால என்ன சொல்லுங்களேன்னு கேக்குறா. அது வந்து அதுக்குதான் நம்ம, அவங்க ஒபேஸா இருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குண்டா இருந்து இப்ப இழைச்சிருக்காங்களா? கொஞ்சம் குண்டா இருந்து இழைச்சிருக்காங்களா? இல்ல இல்ல, நார்மல் பில்டப் தான் டாக்டர். ஓகே ஓகே. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக பாருங்க இந்த தசை எல்லாம் அப்படியே இதாகும். பட் அதனாலதான் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம கிரீம் எல்லாம் அப்ளை பண்ணும் போது அப்போர்ட் மூமெண்ட்ஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே. ஃபேஷியலுக்கு எல்லாருக்குமே அப்போர்ட் மூமெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க அவங்க. அது கொடுக்கும் போது இந்த சுருக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். எப்பவுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அப்புறம் சன்லைட்ல போகும்போது கொஞ்சம் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். ஸ்கின்க்கு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரா வச்சுக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். ஹெல்த்தியா ஃபுட்டு சாப்பிடணும்னா கொஞ்சம் பசங்க அந்த டைம்ல அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாருங்க எங்க ஏஜ்ல எல்லா பிரச்சனையும். உங்க ஸ்கின் உங்க டாக்டர் ஸ்கின்னோட ஹெல்த்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அப்போ அவங்களுக்கு ஜஸ்ட் மோட்டிவேட் பண்ணுங்க. பரவாயில்லமா, நீ வந்து எக்ஸசைசஸ், ஃபேஷியல் எக்ஸசைசஸ் நீங்க பாருங்க யூடியூப்ல பார்த்துட்டு டெய்லி அந்த எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஃபேஷியலுக்கு போகும்போதும் அவங்களும் பார்த்து கொஞ்சம் அதெல்லாம் செய்வாங்க. இல்லாம நம்ம வேற இந்த எக்ஸசைஸ் எல்லாம் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏதா இருக்கான்றதையும் கொஞ்சம் பாக்கணும். என்ன அவங்க 25 years தான் ஆகுது. அவங்களுக்கு கல்யாணம்னா அதுலயும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா? கலையில சிரிப்பு தானே அவங்களுக்கு. சிரிப்பு இருந்துச்சுன்னா எந்த எந்த சுருக்கம் இருந்தாலும் அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் இல்லைங்களா? சோ அதெல்லாம் அவங்க வந்து கேர்ஃபுல்லா எல்லா விதத்திலயும் அவங்க வந்து கொஞ்சம் கேர் எடுக்கணும். எமோஷனலா இல்லாம இருக்கணும். பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி 3 விதத்திலயும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம. இல்லன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இல்லைங்களா? ஐயோ எப்படி என்ன அமையும், நம்ம அவ்வளவு ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். அந்த பசங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். சோ அதனால இத ரொம்ப ஆப்வியஸா படுத்தாதீங்க. இது கொஞ்சம் அது அப்படியே மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண பண்ண அது அப்படியே கம்மி ஆயிடும். கொஞ்சம் அவங்களும் டெய்லியும் பண்ணலாம். ஒன்ஸ் இன் வயல் அவங்க ஃபேஷியல் போகும்போது, இன்னும் யங் ஏஜ் தான், ரொம்ப ஒன்னும் ஃபேஷியல் எல்லாம் பண்ண தேவையில்ல. எல்லாமே கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவா ஒர்க் பண்ணா அது கொஞ்சம் கண்ட்ரோல். சரி டாக்டர், நன்றி நன்றி டாக்டர். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். அம்மா உங்களுடைய வீடியோ வரலீங்களா? வீடியோ வந்திருக்கு பாருங்க.
உங்க ஸ்பாட்லைட் வந்து இத போட்டிருக்காங்க, சைடுல இருக்கு. இப்ப ஸ்பாட்லைட் போட்டாங்க. ஓகே என்னோட வீடியோ ஸ்பாட்லைட்ல இருக்கு இல்லைங்களா? ஓகே ஓகே, நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அடுத்ததாக ருக்மணி பாய் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, ஆரோக்கியமா இருக்குங்க. சூப்பர் சூப்பர். எந்த ஒரு வலியும் கிடையாது, தைரியமா இருக்கேன். எல்லாம் நீங்க சொல்லி சொல்லிதான். சூப்பர். நான் எப்பவுமே உங்க ஏஜ வந்து குரூப்ல சொல்லுவேன். ஏன்னா வந்து சொல்லுங்க. 72. 80? 72. 72. ஏன்னா வந்து இவ்வளோ வந்து ஏஜ் இஸ் நாட் எ ஃபேக்டர் இல்லைங்களா? நம்ம ஜூம்ல வந்து நம்ம கண்டிப்பா. ஷேர் பண்றது, நாலேஜ் கத்துக்கிறது, இது எல்லாமே ஆமாங்க. எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் அப்படின்றது. எத்தனையோ வாட்டி நீங்க மௌனத்திலயும் இருக்கீங்க இல்லைங்களா? அப்பவும் ஆமாங்க அட்டென்ட், ஐ மீன் மௌனம், ஐ கான்ட் ஸ்பீக்னு போடுறீங்க. ஆமாங்க ஆமாங்க. மண்டேயும் ஃப்ரைடேங்க, Okay, okay, sir. வீக்லி ட்வைஸ். அது ஃப்ரைடே வந்து ரொம்ப வருஷமா இருக்கு, இது வந்து ஒரு 4 இயர்ஸா இருக்கு மண்டே. ஆனா மண்டே வந்து ஒரு கேள்விங்கம்மா, உங்க கேள்வி ஏதாவது கேளுங்க. இல்ல, அம்மா நல்லா சிறப்பாக நடத்துனாங்கன்றதுதான். ஓகேங்க, வாழ்க வளமுடன். Thank you. சரிங்கம்மா, Thank you. வாழ்க வளமுடன். மதரசை பத்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததுங்க. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக வளர்மதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன். இணைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா, இப்போ கான்ஸ்டிபேஷன் வருது, காயக்கல்பம் பண்ணா அது எப்படி அதை ரெக்டிஃபை பண்றது? அது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. அதனால சில சமயம் என்னால பண்ண முடியல. வாழ்க வளமுடன். இல்ல, காயக்கல்பம் பண்றதுனால கான்ஸ்டிபேஷன் வராது. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், ஃபைபர் சம்பந்தப்பட்ட ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடணும். இப்ப வந்து நம்ம பழம் சாப்பிடுறோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறோம், அதுல தானே ஃபைபர்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? டெய்லி ஃப்ரூட்ஸ் டூ வெஜிடபிள் எப்படியும் சாப்பிடணும். ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். அப்புறம் உங்க ஊர்ல வேற என்ன, நீங்க எந்த ஊருங்கம்மா? சென்னை. சென்னை டாக்டர். சென்னைக்கு இந்தியன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? வாழைப்பழம் கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துப்பேன் நான். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் 2 வெஜிடபிள் சாப்பிடுங்க. நாறு சத்துள்ள வந்து நிறைய சேர்த்திக்கங்க. அது இல்லாம தண்ணி 2 லிட்டர் தண்ணி நிறைய குடிக்கணும். கான்ஸ்டிபேஷன் ரொம்ப இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க மாத்திரையும் எடுத்துக்கலாம். பட் ஆனா மோஸ்ட்லி இதுலயே சரியாயிடும். நம்ம ஃபுட்லயே நிறைய ஃபைபர் இருக்கிற ஃபுட் சேர்த்துக்கிட்டாலே சரியாயிடும். ரைஸ் கம்மி பண்ணிக்கங்க. அப்புறமேட்டு வேற இந்த சப்பாத்தி இந்த மாதிரி வெரைட்டிஸ் கம்மி பண்ணிட்டு ஃபைபர் ஃபுட் நிறைய சேர்த்து, ஜங்க் ஃபுட் இருக்கு பாருங்க, இப்ப பீஸா, பர்கர் இந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் டாக்டர். அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். எல்லாம் சேர்த்தும் போது நம்ம உடம்புக்கு அது கொஞ்சம் அவ்வளோக்கா ஒத்து வர்றது இல்ல. அப்புறம் நம்ம இது கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் கொஞ்சம் மெடிசனும் எடுத்துக்கலாம். காய்கல்ப கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் ரொம்ப சிவியர் கிடையாது, ரொம்ப சிவியர் கிடையாது. பட் கான்ஸ்டிபேஷன் இருக்கு. ஆனா வந்து காயக்கல்பம் பண்ணலாம் இல்லைங்களா? காயக்கல்பம் பண்ணலாம் இல்லைங்களா? காய்கல்ப கான்ஸ்டிபேஷன் கனெக்ஷன். கான்ஸ்டிபேஷன் இப்ப நம்ம டெய்லி ஒரு வாட்டினாச்சும் மோஷன் போகும். ஆமா, அட்லீஸ்ட் ஒரு வாட்டி மோஷன் போகணும். ஆல்டர்னேட் டே போச்சுன்னாலும் அது பேரும் கான்ஸ்டிபேஷன் தான். ஒரு எக்ஸாம்பிள், ஒன் டைம் கரெக்ட். ஆமா, டெய்லி 1 டைம் கரெக்டா போகணும். ஒரு நாளைக்கு போகலன்னாக்கா அடுத்த நாள் நம்ம கொஞ்சம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு அப்பதான் சொல்றீங்களா? மைண்ட்ஃபுல் ஈட்டிங். கான்ஸ்டிபேஷன் இருந்ததுனால இன்னைக்கு நான் ஃபைபர் ஃபுட் நிறைய சாப்பிடணும்னு ஃபைபர் ரிச் ஃபுட் அன்னைக்கு நீங்க சாப்பிடணும். அப்போ நெக்ஸ்ட் டே அது மோஷன் வரணும் இல்லைங்களா? தண்ணியும் நிறைய குடிக்கணும், ஃபைபர் ரிச் ஃபுட்டும் நம்ம சாப்பிடணும். டெய்லி அதுக்கும் சம்பந்தம் இல்ல, காயக்கல்பம் பண்ணலாம். பண்ணலாம். காய்கல்பம் பண்றதுனாலதான் கான்ஸ்டிபேஷன் வருதுன்ற தாட்டை எடுத்துருங்க. ஓகே ஓகே ஃபைன். ஓகே டாக்டர், அந்த தாட்டை எடுத்துருங்க. சோ அதுக்கு இதுக்கு இல்ல. காய்கல்பன்றது ஒரு பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ். அதனால ஏன் நமக்கு கான்ஸ்டிபேஷன் வந்தோம் இல்லைங்களா? ஓகே ஓகே டாக்டர். ஓகே டாக்டர்,
தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். ரெண்டாவது இவங்க அந்த அயன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய எடுத்துட்டாங்கன்னா கூட வராது இல்லைங்களா மேடம்? அயன் டேப்லெட்ஸ் ஏதாவது சாப்பிடுவீங்களா? இல்ல, கறிவேப்பிலை அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸி மோஷன் ஃப்ரீ அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க, நிறைய அயன் எல்லாம் சேர்த்துக்கோங்க, கறிவேப்பிலை எல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக கேட்கிறேன், உங்களை டவுட் கேட்கிறேன். இல்ல, இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் இல்லைங்களா? கரி லீவ்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ். அதே அயர்ன் டேப்லெட் சாப்பிடும்போது கான்ஸ்டிபியூஷன் வரும். சில டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது நமக்கு வரும் கான்ஸ்டிபியூஷன். அதனாலதான் அயன் டேப்லெட் சாப்பிடும் போது நிறைய தண்ணி குடிங்க. கரி லீவ்ஸ் அது வெஜிடபிள் இல்லைங்களா? அது குட் தான். அது ஃபைபரும் இருக்கு, அது நிறைய கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கலாம். கரெக்ட் கரெக்ட். கீரை, காய், அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டு அதுலயே ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இப்போ நடந்துகிட்டே இருக்கோம்லம்மா, மசில்ஸ் அப்படியே புடிச்சிக்குது ஒரு டைம் கால்ல. நீங்க எந்த ஊரு, உங்க ஏஜ் என்னங்கம்மா? கவிதாம்மா, காஞ்சிபுரம், 53. சரி சரி, ஓகே. நடந்துட்டே இருக்கும்போது மசில்ஸ் எல்லாம் கெட்டியா ஆயிடுதுங்களா? கெட்டியா அப்படியே புடிச்சுக்கும் டைட்டா. நமக்கு ஓவரா நடக்கும்போது மசில் டைட்னஸ் வருது. சோ அப்பதான் நம்ம டைட் ஆகும்போது அந்த டைம்ல அந்த மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆயில் மசாஜ், நம்ம கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் பண்ணாலே போதும். நல்லா ஆயில் பண்ணி நம்ம மசில்ஸ்க்கு மெயினா வேண்டியது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாரம் ஒருக்க நல்லா எண்ணெய் போட்டு தலைக்கு மசாஜ் பண்ணி உடம்புக்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி குளிக்க வைப்பாங்க இல்லைங்களா? அந்த ரொட்டீனையும் விட்டுட்டோம் நம்ம. சோ வீக்லி ஒன்ஸ் நல்ல ஆயில் மசாஜ், இந்த மாதிரி மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் இருக்கும்போது ஆயில் மசாஜ் பண்ணாலே போதும். அது அப்படியே ஸ்டிஃப்னஸ். அதே மாதிரி ஃபேஷியல் எல்லாம் பண்றோம்லம்மா, ஃபேஸ்க்கு சுருக்கம் இல்லாத, அது பண்ணும் போது அந்த மசில்ஸ் எல்லாம் டைட்டா ஆகுங்களா? அது ஃபேஷியல் நம்ம அடிக்கடிக்கும் பண்ணக்கூடாது. அடிக்கடி நம்ம ஃபேஷியல் பண்ணக்கூடாது. ஏதோ வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு இந்த மாதிரி செஞ்சிடலாம். ஃபேஷியல் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஃபேஷியல் எக்ஸசைஸ் எல்லாம் நம்மளே வீட்டுல செய்யலாம். ஏன்னா அவங்க 1 hour போட்டு அந்த மசில போட்டு ரிலாக்ஸ் பண்ணி பண்ணி நம்ம ஒன்ஸ் இன் 15 days எல்லாம் போனா அந்த மசில் அவ்வளவு ஸ்டிமுலேட் பண்ணி விட கூடாது இல்லைங்களா? ஓரளவுக்கு ஒருத்தருடைய மசில் ஒரு மாதிரி இருக்கும். சோ அவங்க தகுந்த மாதிரிதான் அவங்க அதெல்லாம் எக்ஸசைஸ் தான் இல்லைங்களா? ஃபேஷியல் போனாலே பாட்டுக்கு அவங்க எல்லா மசிலையும் போட்டு ஸ்டிமுலேட் பண்றாங்க. நல்ல ரிலாக்ஸ்டா நல்லதா இருக்கும். நமக்கு இவ்வளவு தேவையா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். இப்போ ஒன்ஸ் இன் how many days நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அவங்க சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் இல்லைங்களா, ஒன்ஸ் இன் 15 days பண்ணிக்கணும், ஒன்ஸ் இன் a month. உங்க மசில் எப்படின்றத நீங்க தான் பாத்துக்கணும். பார்த்து அதுக்கு தகுந்த செய்யற எக்ஸசைசஸ் போதும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிகள் அம்மா. முருங்கைக்கீரை கூட சாப்பிடலாம்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. முருங்கைக்கீரை ரொம்ப பெஸ்டான ஒரு செல்யம். அடுத்ததாக ராஜராஜன் ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. நமஸ்காரம் மேடம். அடிக்கடி உங்க ஸ்பீச் கேட்க மேடம், ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னைக்கு மசில்ஸ் பத்தி நீங்க பேசுனீங்க. மசில்ஸ்ல மேடம், இப்ப நான் வெயிட் நான் முதல்ல ஓவர் வெயிட்டா இருந்தேன், 100 kg மேல இருந்தேன். அப்புறம் நம்ம யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணி வெயிட் 73க்கு வந்துட்டேன். இப்ப இந்த டயத்துல என்ன கேட்டாக்கா, நம்ம தைஸ்ல உள்ள மசில்ஸும் இந்த கையில உள்ள மசில்ஸும் கொஞ்சம் லூஸா இருக்கு. ஆக்சுவலா அந்த தோள்பட்டையில இருந்து நம்ம முழங்கைக்கு வரை மசில்ஸும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம தேவையில்லாம ரொம்ப வெயிட்டை குறைச்சிட்டோமோ, என்ன பண்றதுன்னு ஒரு யோசனையா இருக்கு. அதான் உங்கள்கிட்ட ஐடியா கேட்கலான்னு போன் பண்ணேன். எவ்வளவு ஹைட் இருக்கீங்க, எவ்வளவு ஏஜ்ங்க? நீங்க 173 சென்டிமீட்டர் மேடம். ஏஜ் 65 ஏஜ். 65 ஏஜ்க்கு 173 சென்டிமீட்டர்ஸ்க்கு 73 kg சூப்பர் தானே? ஆமா மேடம். ஆனா கரெக்ட்டா மசில் லூஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. இப்ப
இப்ப நீங்க ஒபேசிட்டி இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் ஃபேட் நிறைய இருக்கு. அந்த ஃபேட் எல்லாம் போகும்போது அந்த மசில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது இல்லைங்களா? சோ அதனால அப்படியா இருக்கு. பட் ஆனா வெயிட் நிறைய இருந்தாதான் பெரிய ப்ராப்ளம். நல்ல வேளை நீங்க வெயிட் குறைச்சிட்டீங்க. 65 வயசு இருக்கவங்களை கேட்டு பாருங்க, என் வெயிட் குறைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. நீங்க ரியலாவே லக்கி, சூப்பரா வெயிட் குறைச்சிட்டீங்க. இப்போ உங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த் சரி பண்ணிக்கணும். நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றோம், மசாஜும் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் மசாஜ் டெய்லி நீங்க ஒரு 2 மினிட்ஸ் நல்ல மசாஜ் பண்ணும்போது இந்த ஸ்கின், அந்த ஸ்கின் டேக் எல்லாம், அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் இருந்துச்சு இல்ல, அந்த இடம் எல்லாம் கொஞ்சம் நார்மலுக்கு வரும். நீங்க ஜஸ்ட் ஆயிலோ போட்டு டெய்லி மசாஜ் பண்ணிக்கங்க. நம்மளே பண்ணிக்கலாம் மேடம், பர்சனலா பண்ணிக்கலாம். நம்மளே பண்ணிக்கலாம், அது ஒண்ணும். ஏன்னா வெளியில போகும்போது ஒன்ஸ் இன் வைல் ஓகே, டெய்லி வந்து அது ப்ரெஷர் கொஞ்சம் நிறைய தெரியாது. அவங்க எப்படி ப்ரெஷர் போடுறாங்கன்னு, உங்க ப்ரெஷர் உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அது நம்மளே. நான் வெயிட் குறைச்சாலும் மெடிசன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன். தைராய்டு மாத்திரை மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியல. மற்றபடி இந்த டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், பிபி எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த 5 இயர்ஸ்ல. ஆனா தைராய்டு மாத்திரை மட்டும் நார்மல் ஆயிடுச்சுங்களா? உங்க பிபி, சுகர் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுங்களா? நார்மல் ஆயிடுச்சு. வெயிட் கொஞ்சம் எல்லாம் நார்மலா இப்ப எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே. சூப்பர். பாருங்க, வெயிட் குறைச்சாலே பிபி, சுகர் எல்லாமே தைராய்டு மட்டும் இன்னும் குறையல. அது டாக்டர் வந்து மைண்ட்ஸ்ல வரும்போது தான் குறைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அது மட்டும் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஆக்சுவலா 100 mcg சாப்பிட்டுட்டு. அவங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாளா எனக்கு எண்ணம் இருந்தது. இன்னைக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்ச மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம். சென்னை ஜவஹர்லால் மனவளக்கலை மன்றம். வரும்போது வந்து பேசுறேன் நான். கண்டிப்பா வாங்க மேடம். வாழ்க வளம் மேடம். நன்றி இல்லையா, வாழ்க வளங்கள். வாழ்க மேடம். அடுத்ததாக அம்மா உங்களுடைய நம்பர் கேட்டிருக்காங்க, போட்டிருக்கேன், கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. 903-602-9965 நம்பர்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் டைம் ஆகும்போது ரிட்டர்ன் கால் கொடுக்குறேன். ஒரு வாட்டி வேற ஏதோ ஒர்க்ல இருக்கும்போது இம்மிடியேட்டா நான் போன் அட்டென்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ வாய்ஸ் மெசேஜ் போட்டா நான் வந்து ரிட்டர்ன் கால் கொடுக்குறேன். டைம் ஆகும்போது நானே திருப்பி பேசுறேன். ஓகே. அடுத்ததாக 903-602-9965. அப்ப நான் போட்டிருக்கிறது தப்புங்களா? ஒரு நம்பர் போட்டிருக்கேன், என்கிட்ட இருக்க நம்பர் போட்டேன் நானு. ஓகே. இப்ப நான் சொன்ன நம்பரை எழுதிக்கிட்டீங்களா? சொல்லுங்கம்மா. 903 903 602 602 9965. 9965. அப்ப இது பழைய நம்பருங்களா? இது வந்து இந்தியா நம்பர். ஷார்ஜா நம்பர் கூட இருக்கும். ஷார்ஜா நம்பர்ல நான் வாட்ஸ்அப் காலிங் எல்லாம் பண்ண முடியாது. இந்தியா நம்பர்லன்னா நான் திருப்பி பண்ணலாம். நான் டிராவலிங்ல இருப்பேன் இல்லைங்களா, வேற வேற கண்ட்ரில. அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நானு. ஓகே. அடுத்ததாக நீமா சுரேஷ் குமாரம், நீங்க கீதா சுரேஷ் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. கீதா சுரேஷ் அம்மா, நீங்க இருக்கீங்களா? கேலக்ஸி M12 ஆலியார் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க கேள்வி. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மீனாம்பாள் பேசுறேன், நம்ம சேலத்துல இருந்து. சொல்லுங்கம்மா மீனாம்பா, சொல்லுங்கம்மா. சந்தோஷங்கம்மா. வந்துட்டு நான் ஒரு 50 வயசு கழிச்ச பிற்பாடு பயிற்சி எடுத்துக்கிட்டேன் சுவாமிஜி கிட்டே. அவர் கையிலே வாங்கிக்கிட்டேன் சர்டிபிகேட்டும், ஆசிரியர் பயிற்சி இதுவும். அதுக்கப்புறம் நான் பயிற்சி மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல இருக்கேன், மன்றத்துக்கு எல்லாம் போயிட்டு இருந்தா. இப்ப இந்த கொரோனா வந்த பிற்பாடு எங்கேயும் போக முடியல. எனக்கு வயசு இப்ப 80 தாண்டிடுச்சுங்க. 80 தாண்டிடுச்சுங்களா? 85 ஆகுதுங்க. சூப்பர் சூப்பர். 60 வயசுல இருந்தே மகர்ஷி கிட்டே பிளஸிங்ஸ் வாங்கி செஞ்சிட்டீங்க இல்லைங்களா? 60 வயசுல இருந்தே செஞ்சிட்டு இருக்கீங்க. நாமக்கல்ல நாங்க தவமண்டலத்துக்கு எல்லாம் போயிட்டு பயிற்சி எல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இங்க வந்ததுனால சரி பிள்ளைங்களோட இருக்கிறேன், எங்கேயும் போக முடியல. எனக்கு வந்துட்டுங்க கொஞ்சம் வயிற்றுல வந்து சாப்பிட்ட பிற்பாடு அந்த காத்து சரியா இது ஆக மாட்டேங்குதுங்கம்மா. காத்து வெளியில வர மாட்டேங்குது.
கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் அந்த காத்து கட்டிக்கிட்ட மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுது. அப்புறம் யூரின் போகல டக்குன்னு எழுந்திருச்சு பாத்ரூம் போக வேண்டியதா இருக்கு. கையோட காலோட எல்லாம் போறது இல்ல, ஆனா கொஞ்சம் வேகமா போயிடணும். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா அதுக்கு எனக்கு. இல்ல 80+ங்கும் போது நமக்கு அந்த இடத்துல எல்லாம் அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுது இல்லைங்களா? நம்ம மெனோபாஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மி ஆக ஆக இந்த இடம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ யூரின் ப்ராப்ளமும் மோஷன் ப்ராப்ளமும் வர சான்ஸ் உண்டு. சோ நீங்க வந்து இந்த காய்கல்ப எக்ஸசைஸ் ரெகுலரா செய்யுங்க. தண்ணி வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறத நிறுத்திடுங்க. டே டைம்ல குடிங்க. நைட்ல 6 மணி 7 மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறத நிறுத்திடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யூரின் பாஸ் பண்ணிட்டு போய் படுத்துக்கோங்க. எப்போ கொஞ்சமா குடிச்சுக்கலாங்க. டே டைம்ல ஃபுல்லாவே குடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்ப நமக்கு கான்சியஸ் வரும்போது நம்ம போய் யூரின் பாஸ் பண்ணிக்கலாம். தூங்கும் போது சடனா எந்திரிச்சு ஓடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அதனால சோ அப்புறமேட்டு வந்து நீங்க யூரின் போயிட்டேன்னு ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அது ஓகே, ஏஜ் ஃபேக்டர் தான். நீங்க 85க்கு இவ்வளவு சூப்பரா ஜூம்ல வந்து பேசி உங்களுடைய ப்ராப்ளம் நீங்களே சால்வ் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அடுத்தது வந்து உங்களை பார்த்த உடனே எனக்கு கேட்கணும் போல இருந்துச்சுங்க. நீங்க பதில் சொல்ற அந்த அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அருமையா பேசி நல்ல முறையில சொல்றீங்க. அதனால நான் வந்து இப்போ போட்டு உங்ககிட்ட பேசினேன். அப்புறம் இந்த மோஷன் போற நேரம் இந்த கொஞ்சம் காத்து மேல் வயிற்றுல உற்பத்தி ஆகுதுங்க. கொஞ்சம் வயிற்றுல அப்பப்போ லேசா கொஞ்சம் காத்து ஏதோ கொஞ்சம் ஒரு அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி பண்ணுதுங்க. அதுக்கு என்னங்க செய்யலாம்? சாப்பாடும் நீங்க என்ன சாப்பிடும் போது அந்த காத்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகுதுன்றத பாருங்க. ஒருத்தருக்கு தால் பருப்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். வயசான பிறகு கீரை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு, சாப்பிடுறது இல்லைங்க. அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு மாத்திரை எதுவும் சாப்பிடலாங்களா? சும்மா அப்படியே கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பத்திய மாட்டம் சாப்பிட்டுக்கலாமா? ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் சாப்பிடலாம். கீரையும் நடுநடுல கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. நடு கொஞ்சம் சேர்த்தி பாருங்க எதா ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. நீங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா? உங்களை பத்தி நீங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸும் நிறைய சாப்பிட தேவையில்ல. நம்ம சின்ன ஒரு வாழைப்பழம், சின்னதா ஒரு அந்த மாதிரி சின்னதா ஏதோ ஃப்ரூட்ஸ் 2 ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸும் 2 சாப்பிட்டுக்கலாம். கேரட், குக்கும்பர் இந்த மாதிரி உங்க ஊர்ல எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம். தண்ணி குடிச்சுக்கோங்க, மோர் குடிங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. இந்த மாதிரியான ஆகாரம் சாப்பிட்டுக்கோங்க. காத்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகாது. ஃபைபருக்கு புரோட்டீன்ஸ்க்கு தான் நம்ம தால் சொல்றோம் இல்லைங்களா? இப்ப சுண்டல், பாசிப்பயிறு இந்த மாதிரி பல்சஸ் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் எல்லாமே நம்ம 85க்கு நிறைய ஒண்ணும் தேவையில்லை இல்லைங்களா? சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு. ஓகேங்கம்மா? ரொம்ப சரியா, ரொம்ப சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்கள் குடும்பமா ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுனது. வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா சுரேஷ் அம்மா, நீங்க இருக்கீங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சுஷிலாம்மா, தேங்க்ஸ் மேம். செகண்ட் டைம் சான்ஸ் கொடுத்தீங்கோ, அது ஆப்ஷனே போச்சு, நான் பிரஸ் பண்ணுவோம்னு. தேங்க்யூ மேம். ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன். மசில்ஸ் பத்தி சொன்னீங்கோ. அது சின்ன பசங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆஃப்டர் 50 years அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு எல்லாம். நான் இப்போ 55 years. வேதாத்ரி மகர்ஷி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டைம் எனக்கு நீ வாக்கிங்கும் பண்றேன், கொஞ்சம் ஸ்வெல்லிங் எல்லாம் ஆச்சு. அப்போ பிசியோதெரப்பி சொன்னாங்க. அந்த பிசியோதெரப்பி அம்மா சொன்னாங்க, ஐயோ வஜ்ராசன உட்காருறீங்களா, அப்படி எல்லாம் உட்கார கூடாதுங்களா ஏஜ்லன்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன், நாங்க இது எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கும். இது என்ன ஒரு கொஞ்சம் அங்க என்னவோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கும், அதுக்கு தான் ஓகே மேடம்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அதெல்லாம் மறுபடி பண்ண எல்லாம் நீட்டா எல்லாம் பண்றேமா நானு. சோ ரொம்ப தேங்க்ஸ் வேதாத்ரி மகர்ஷி எக்ஸசைஸ் எல்லாம். எனக்கு அது எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட். அது ஆக்சுவலி நாங்க எல்லாம் வெரி வெரி லக்கி பீப்புள் வி ஆர். இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
அது கண்டினியூ பண்றதே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளா இருக்கு. அதனால ஐயோ இதுல என்ன ஆயிட போகுதுன்னு பாக்குறேன். ஆனா நீங்க தான் எக்ஸாம்பிள் பாருங்க, அவ்வளவு பிளெக்சிபிலிட்டி கிடைக்குது இல்லைங்களா? நீங்க எந்த பிளேஸ்மா? நாங்க பெங்களூர்ல இருக்கேம்மா. பெங்களூர்ல இருக்கிறேன். நான் ஆக்சுவலி இங்கிலீஷ்ல பண்ணிருந்து இப்போ தமிழ்ல எல்லாம் கேட்டு 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 இப்போ பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சம் வருது எல்லாவும் பேசுறதுக்கு. நான் ரொம்ப இது எல்லா உங்களோட எல்லா ஸ்பீச் எல்லா குருகள் ஸ்பீச் கேக்குறேம்மா. ரொம்ப நன்றிமா. இன்னொரு டவுட் இருக்குமா எனக்கு. என் மகளே சொல்றாங்க ஆஃப்டர் 50 years மசில்ஸ் வெயிட் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டமா, அதெல்லாம் பண்ணணும் சொல்றாங்க. நான் வீட்டு வேலை எல்லாம் அவங்க சொல்றாங்க மேட் சர்வெண்ட் வெய்ன்னு, நான் வேண்டான்னுட்டு எல்லாம் நானே பண்றேன். சோ ஆனாவும் இது வெயிட் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது பண்ணுனாங்கம்மா, அதுக்கு கேட்கலான்னுட்டு உங்களுக்கு கேட்டேம்மா. சூப்பரா தமிழ் பேசுறீங்க. அதனாலதான் நம்ம வந்து பிரெயின் ஸ்டிமுலேஷனுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் கத்துக்கணுங்கிறது இல்லைங்களா? சோ கன்னடாவும் கத்துக்கலாம், தமிழும் கத்துக்கலாம், இங்கிலீஷும் கத்துக்கலாம். சோ அது வந்து நம்ம மைண்ட் வந்து ஆக்டிவா வச்சுக்குது. நம்ம மசிலுக்கு வந்து சார்கோபீனியா பத்தி நான் பேசினேன் இல்லைங்களா? மசில் வேஸ்டிங் அபவ் 30ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. 50க்கு அப்புறம் மசில் வேஸ்டிங் நிறைய இருக்கு. அதனாலதான் நம்ம மசிலுக்கு தகுந்த எக்ஸசைசஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய செய்யணும். வீட்டு வேலை செய்யறோம், இதுவே போதும். பட் ஆனாலும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்க, ஸ்கை யோகா எக்ஸசைசஸ் எல்லாமே ரெகுலரா பண்ணுங்க, யோகாசனஸும் பண்ணுங்க. ஈச் மசிலுக்கும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் இல்லைங்களா? அந்த எக்ஸசைசஸும் நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் புரோட்டீன் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு என்ன மாதிரி சாப்பிடுறீங்கன்றத கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகேங்கம்மா? வாழ்க்கை வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி PK அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சாந்தி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் டாக்டர். டாக்டர், அம்மாவுக்கு ஏஜ் வந்து 70 ஆகுது, 70. ஆனா அவங்களுக்கு வந்து எல்லாமே, அதாவது பாடி ஃபுல்லா பெயினா இருக்குதுன்றாங்க, புருவமும் வலிக்குதுன்றாங்க, கண்ணு வலிக்குதுன்றாங்க, அண்டு மண்டையும் வலிக்குதுன்றாங்க, அண்டு ஃபுல்லா பாடி பெயினா இருக்குதுன்றாங்க. ஆக்சுவலி அம்மா தனியா இருக்காங்க, அவங்களே சமைச்சுக்கிறாங்க எல்லாமே. இப்போ சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பாடியே ரொம்ப டயர்டா இருக்குதுன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பல்லு வந்து மேக்சிமம் இல்லை அவங்களுக்கு. ஒரு 2 பல்லு, கீழே 2 பல்லு, மேல 2 பல்லு தான் இருக்கு, எல்லா பல்லும் இல்லை. ஸோ ஃப்ரூட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டாலும் கோல்ட் ஆகுது. வேற மாதிரி எந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் வேற எதுவும் மென்னவும் முடியாது, ஏன்னா பல்லு இல்லாததுனால. அவங்களுக்கு எப்படி ஃபுட் ஐட்டம் என்ன கொடுக்கலாம் மேம், கொடுக்கலாம் டாக்டர்? நீங்க டெய்லி ஒரு வாட்டி விசிட் பண்ணுவீங்களா அம்மாவை? இல்ல, போன்ல தான் பேசிக்குவேன். சோ அதனால பெயினா இருக்கு, கொஞ்சம் பாடி எல்லாம் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு அம்மாவுக்கு. அதனாலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்வேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு போன்ல பேசுவேன், டெய்லியுமே பேசுவேன். அதான் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும்ன்ற டயலாக் நிறைய டெய்லியுமே சொல்லுவேன். எதெல்லாம் மாத்த முடியலையோ ஃபீல் பண்ணாதமா, ஏத்துக்கோ, வேற வழி கிடையாதுன்ற மாதிரி. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்காங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 45 தான் இருக்காங்க. எப்பவுமே வெயிட் ஏற மாட்டாங்க. 70. நீங்க வந்து அம்மாவை பத்தி இவ்வளவு அக்கறையா கேட்கறதுக்கு ரியலாவே ஐ அப்ரிஷியேட் யூ. ஏன்னா வந்து நீங்க உங்களால செய்யக்கூடியது அம்மாக்கு டெய்லி போன் பண்ணி அம்மா இது செய்யுமா அது செய்யுமான்னு அம்மாக்கு ஒரு வந்து மோட்டிவேஷன் செய்றீங்க. பிளஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அம்மாக்கு சொல்லி தரீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து டெய்லி யாராச்சும் கொஞ்சம் ஒரு ஆயில் மசாஜ், ஏன்னா மசிலுக்கு வந்து மசில் பெயினுக்கு வந்து ஒரு டச் தேவைப்படுது. அவங்களுக்கே சொல்லி அம்மா நீயே கொஞ்சம் கோகனட் ஆயில் எடுத்து உடம்பு ஃபுல்லா, கை கால் உடம்பு ஃபுல்லா கொஞ்சம் போட்டு தேத்திக்குமா அப்படின்னு அம்மா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. டெய்லி ஒரு வாட்டி தீர்த்துக்கலாம் கொஞ்சமா. ஏன்னா நிறைய போட்டுட்டு அப்புறம் பாத்ரூம்ல வலிக்கு விழுவுறது அதெல்லாம் வேண்டாம் இல்லைங்களா? டெய்லி குளிச்சுட்டு வந்ததும் கொஞ்சமா ஆயில் எடுத்து அதை கொஞ்சம் மசாஜ் பண்ணிடணும். மசாஜ் பண்ண பாடிக்கு ஃபுல்லா மசாஜ் ஆகுது. ஒரே நைட்லயும் நடுவுல எல்லாம் எந்திரிச்சுக்கிறாங்க, இல்ல தூக்கம் வரலங்கும் போது கொஞ்சம் போட்டு மசாஜ் பண்ணிட்டு. ஆக்சுவலி நைட்ல தூங்குறதே இல்லைங்க டாக்டர், அவங்க நைட்ல தூங்குறதே இல்லை, கண்டினியூஸா ஏப்பம் வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருளை வாயில வச்சாங்கன்னா தான் அந்த ஏப்பம்ன்ற சவுண்டு குறையுது. இல்லைன்னா கண்டினியூஸா ஏப்பம் விட்டுட்டே இருக்காங்க நைட் ஃபுல்லா.
ஒரு விடியற் காலையில ஒரு 5 o'clock டைம்ல தான் வந்து தூங்குறாங்க. தூங்குறதுன்னு அந்த டயர்ட்ல அவ்வளோ நேரம் நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த 5 o'clock தான் கண்ணை வந்து க்ளோஸ் பண்றாங்க. அதனால கண்ணெல்லாம் கூட அவங்களுக்கு பெயின் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னன்னா இதுதான் பல்லு இதுல வந்து இல்லாததுனால டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் வருங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய எல்லாமே இருக்கும். நீங்க வந்து அம்மா இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கே, அதுவே ரியலி தேங்க்யூ காட். இந்த ஏஜுக்கு இவ்வளவு நல்லா இருக்கீங்களே. நீங்க அவங்களுக்கு கிராட்டிடியூட், அவங்களுக்கு பாசிட்டிவா லைஃப்ல என்னென்ன நடந்திருக்கோ அதை மட்டும் ஞாபகப்படுத்திட்டே இருங்க. இதெல்லாம் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். பெருசு பெருசா போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்தெல்லாம் சாப்பிடணும்ன்ற அவசியமே இல்லை. சின்ன சின்னதா நீங்களே எல்லாம் சரி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ஓகேங்க. இன்னொரு கொஸ்டின் டாக்டர். அம்மாக்கு வந்து அந்த யூரின் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வலை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க டாக்டர். வலை வச்சிருக்கோம், அது யூரின் மாதிரி வரவே இல்லைன்றதுனால அதுக்கப்புறம் அந்த யூரின் அது கீழே இறங்கிருக்குன்னு சொல்லிட்டு யூரின் ட்ராக் அது வந்து வலை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வலை வச்சிருக்கவங்க காயக்கல்பம் பண்ணலாங்களா டாக்டர்? காயக்கல்பம் வந்து அவங்களால ஒன்னும் ரொம்ப ஸ்டிஃபா எல்லாம் பண்ண முடியாது. காயக்கல்பா வந்து ஜஸ்ட் அந்த பெல்விக்குள்ள மசில கொஞ்சம் இப்படி பண்ணி கொஞ்சம் இப்படி தானே பண்றாங்க. பண்ணலாம், ஆமா, அது 10 பண்ணலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 times. நான் தூங்குறதுக்காகவே நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, நைட்ல காயக்கல்பம் பண்ணிட்டு தூங்கினா கொஞ்சம் தூக்கம் வரும்னுவாங்க. சரி, அதனால காயக்கல்பம் பண்ணோம்னா இப்ப அந்த நெட் வச்சிருக்கிறதுனால அது பண்ணலாமான்னு, அந்த வலை வச்சிருக்கிறதுனால டாக்டர் பண்ணலாமான்னு தெரியல. சொன்னாங்க செய்யக்கூடாதுன்னு இதை சொல்லியிருக்காங்களா? நீங்க ஏன்னா ரொம்ப அவங்க டவுட் உங்க டாக்டர் டாக்டர் கிட்ட கிட்ட சொல்லுங்க டாக்டர். பேசிடுங்க. ஏன்னா மெஷ் வச்ச டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி பேசிடுங்க. இந்த மாதிரி ஓ, காய்கால் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, கெகில்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு ஒரு வாட்டி கேட்டுருங்க அவங்க. ஓகே. வாழ்க வளமுடன் டாக்டர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நீமா சுரேஷ் குமார். அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடனுங்க அம்மா. அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கொஞ்சம் ஃபாஸ்ட் கேட்டாக்க என்ன? அம்மா, எனக்கு வயசு 47 ஆகுதுங்கம்மா. நாங்க விவசாயம் தாங்கம்மா பண்றோம், வேலை செய்யறோங்கம்மா. நைட்ல வந்து தூங்கும் போது இந்த சோத்து கை பக்கம் திரும்பியே படுக்க முடியறது இல்லைங்கம்மா. ஓவரா வலியா இருக்கு. அது ஏதாவது மெடிக்கல் போய் தான் வைத்தியம் பண்ணுமா எப்படிங்கம்மா? நான் கை எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேங்கம்மா. இப்ப அது ரொம்ப பெயினா இருக்கிறதுனால தானே நீங்க இப்ப சொல்றீங்க இல்லைங்களா? நார்மலா கொஞ்சம் கொஞ்சம் பெயின்னா நம்ம ஆயில் மசாஜ் பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், சரியாயிடும். பட் இப்ப உங்களால ரொம்ப பெயினா இருக்கு, அதுவும் விவசாய தொழில்ல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா, இந்த ஹேண்ட். சோ அதனால நீங்க ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட காமிச்சுக்கோங்க. ஏன்னா இன்ஃபிளமேஷன் வேற ஏதாச்சும் இருந்து மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. அது மாதிரி சமணங்கால் போட்டாலும் கால் மறுத்து மறுத்து போயிடுதுங்கம்மா. அது ஓகே, அது காமன். கொஞ்சம் பேருக்கு அது கொஞ்சம் அப்படி இருக்கு. பட் அப்படியே பிராக்டிஸ் பண்ண சரியாயிடும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றி அம்மா, நன்றிங்கம்மா. அடுத்ததாக மதன் மோகனையா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. வாழ்வாடணுமா? வாய்ப்புக்கு நன்றி அம்மா. மேடம் வாழ்வாடம் மேடம். அதான்மா, பையன் வந்து வெஜிடேரியன்மா. இது இந்த பாடி எக்ஸசைஸ்லாம் செய்யறாங்க மேடம். அவனுக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மேடம் டயட் எடுக்கலாம்? அவன் வந்து பேர் வெளியிடுறவன். வயசுங்க பையனுக்கு எவ்வளவு வயசு? பையனுக்கு 30 ஆகுது மேடம். 30 ஆகுது. 30 ஆகுது. வெஜிடேரியன் ஃபுட் ரியலி வெரி குட் தானே. புரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. என்ன படிச்சு என்ன வேலை செய்யறாங்க? என்ன படிச்சிருக்காங்க? இன்ஃபோஸ்ல ஒர்க் பண்றாரு மேடம். கனடால இருக்காரு. அவன் அந்த வெயிட் ட்ரெயினிங் செய்யறாப்ல. வெயிட் 75 kg இருக்கான். ஹைட் 5 feet 11 inches மேடம். அவனுக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சி பிளட்ல பாத்துருக்காங்க. அதுக்கு சப்ளிமெண்ட் என்ன மேடம் சொல்லலாம்? இல்ல, விட்டமின் B12 டிஃபிஷியன்சின்னா அவங்க இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இல்ல டேப்லெட்ஸ் சாப்பிடுறாங்க மேடம். நேச்சுரல் செய்ய முடியாதான் கேக்குறேன். நேச்சுரல் ஃபுட் வந்து நம்ம கீரை காய்கள்ல நிறைய இருக்கு இல்லைங்களா? டெய்லி ஒரு கீரை சாப்பிடலாம், 2 வெஜிடபிள் 2 ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் சாப்பிட்டாலே நமக்கு நிறைய இருக்கும். அப்புறம் B காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வெயிட்டும் கொஞ்சம் குறைக்கணும். அவன் 50 years நீங்க சொன்னா கேட்பாருங்களா? கேட்பாருங்க மேம். பையன் 5 feet 11 inches மேடம். அவன் 70 kg. அப்போ அட்லீஸ்ட் 60 kg கொண்டு வரணும் இல்லைங்களா? 5.11 60 kg இருக்கணும் அவரு. மேக்சிமம் இப்ப 70 இருக்காரு. அப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா அது இன்க்ரீஸ் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் 5 kg
பெட்டர் அவங்க. வெயிட் எக்ஸசைஸ் தான் செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். அதுக்குதான் போதும் போதும் போதும். நன்றி மேடம். வாழ்க்கை வளமுடன். நன்றி அம்மா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழோட நன்றி இளையா. வாழ்க்கை வளமுடன். அடுத்ததாக வசுந்தரா தேவி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் வசுந்தரா தேவி பேசுறேம்மா. என் பொண்ணுக்கு நான் 20 வருஷமா மனவளக்கலையில இருக்கேம்மா. ஆனா என் பொண்ணு மனவளக்கலையில காயக்கல்பா எடுத்திருக்கா. இப்போ அவ 4 month கேரிங்மா. அவ காயக்கல்பா எப்படி செய்யணுமாவோ? இப்போ இப்போ 3 months கம்மி பண்ணிருக்காங்க இல்லைங்களா? இப்ப இந்த செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க ஆன்டினேட்டல் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி தர்றாங்களா? அவங்க எங்க செக்கப்புக்கு போறாங்க? ஒரு வாட்டி தான் செக்அப் போனாங்கம்மா. இன்னைக்கு போயிருக்காங்க ஸ்கேனுக்கு டாக்டர்கிட்ட. அது 9 week கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 9 week ஆகி இப்ப 3 week ஆயிடுச்சுங்க. இப்ப 3 week அப்புறம் இன்னைக்கு தான் ஸ்கேனும் இது பண்றதுக்காக போயிருக்காங்க. அவங்க கை கல்பா செய்யலாங்களான்னு கேக்குறாங்க. எவ்ரி மந்த் செக்அப் போக முடியும். நீங்க காயக்கல்பா விட அஸ்வினி முத்திரை மட்டும்தான் போடுங்க. ஓஜஸ் வேண்டாம். ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இப்பதானே 3 months கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் எல்லாம் கன்ஃபர்ம்ட் ஆகி டாக்டர் எல்லாம் நல்லபடியா இருக்குங்கும் போது ஒரு வாட்டி டாக்டர் கிட்டே சொல்லுங்க. இந்த மாதிரி காயக்கல்பான்ற ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, கெகில்ஸ் எக்ஸசைஸ் தான். அவங்களும் சொல்லுவாங்க. அவங்களும் பேபி ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணும்போது பேபி பொசிஷன் இதெல்லாம் பார்த்துட்டு அது பொசிஷன் எங்க இருக்கு, பிளாசண்டா எங்க இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க. இனிமே இந்த செய்யலான்ட்டு அவங்க சொல்லும் போது செஞ்சா போதும். சரிங்கம்மா. அவங்க தினம் இந்த நாகப்பழம் சாப்பிடுறாங்கம்மா, அது ஓகேங்களா? அவங்களுக்கு இஷ்டங்களா? இப்ப சீசன் ஆச்சு நாகப்பழம். அத நாகப்பழம் சாப்பிடுறதால எந்த தொந்தரவும் இல்லையாம்மா? நிறைய சாப்பிட கூடாது, அவ்வளவுதான். பப்பாயா பைனாப்பிள் அவுட், அது சாப்பிடவே கூடாது. நாகப்பழம் ஓகே, பட் ஒரு 5-6 சாப்பிட்டா போதும். பட் நிறைய சாப்பிடுறாங்கன்னு கவனிச்சுக்கங்க. எதுவுமே ஒரு அளவா இருக்கு. ஒரு 5-6 சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களேம்மா, அது கரெக்டுங்களா? முருங்கைக்கீரை கொடுக்கலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எதுவுமே அளவா கொடுங்க. எதுவுமே 1 spoon 2 spoon அளவா கொடுங்க, நிறைய கொடுக்காதீங்க. ஓகேம்மா, ஓகே. வாழ்க வளமுடன்மா. உங்க உரை ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அட்வைஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப உதவியா இருக்குமா. நீங்க வாழ்க வளமுடன்மா. நீங்களும் உங்க குடும்பம் வாழ்க வளமுடன். சுசிலம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். பிரெக்னன்ட் லேடிக்கு முருங்கைக்கீரை கண்டிப்பா கொடுக்கணும்ன்றாங்க. இந்த கால் வீக்கத்துக்குலாம் அந்த கீரையினுடைய நார், இந்த ஸ்டெம் எடுத்து ரசம் வச்சு எல்லாம் கொடுப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, நாங்கெல்லாம் குடிச்சிருக்கோம். ஆனா இவங்க புதுசா சொல்றாங்க முருங்கீரை சாப்பிடக்கூடாது. சடனா ஏதோ டவுட் வந்து கேக்குறாங்க. ஓகே, சாப்பிடலாம் இல்லைங்களாமா? தாராளமா சாப்பிடலாம். கண்டிப்பா முருங்கீரை சாப்பிடணும். OPO06 ஐயா, உங்க நம்பரை சொல்லி உங்க பேரை சொல்லிட்டு நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். உங்க பேருங்கம்மா? கனிமொழிமா, சைதாப்பேட்டையில இருந்து பேசுறேன். ஓகே அம்மா, எங்க வீட்டுல அண்ணாக்கு குதிக்கால்ல கொஞ்சம் வீக்கம் இருக்குங்கம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. குதிக்கால்ல கொஞ்சம் வீக்கம் இருக்குமா. அவருக்கு வயசு 60. பாதத்திலயும் வீக்கம் இருக்கு. இப்போ 1 மாசமா எந்த காரமும் சாப்பிட முடியல. காரமே போடலனாலும் சாப்பிட முடியல. எரியுது அப்படிங்கிறாரு. காரமே இல்லாம சமைச்சா கூட சாப்பிட முடியல. தயிர் சாதம் தான் சாப்பிட முடியுது. பிரதர். சோ அவங்க இப்ப ஏன் காரணம் சேர்த்துக்க முடியல, வெறும் தயிர் சாதமா சாப்பிடுறாருன்னா இது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? ஒரு வாட்டி நீங்க டாக்டர் கிட்ட செக்அப் போங்க. 60 years ஆச்சு. அவருக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அப்புறம், ஏன்னா நீங்க காரம் கம்மியா சமைச்சா கூட அவங்க வெறும் தயிர் சாதம் போதுங்கிறாங்கன்னா வேற ஏதாச்சும் பிரச்சனை நம்ம மிஸ் பண்ண கூடாது. ஒரு வாட்டி செக்அப் நீங்க கூட்டிட்டு போயிருக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்தது
2 கேள்வி இல்லைங்களா? லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் ஐயா, நீங்க உங்க கேள்வி ஐயா அம்மா கிட்ட சுருக்கமா கேட்கலாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. லக்ஷ்மணன் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. எப்பவுமே உங்க உரை சிறப்பா இருக்குமா. இன்னைக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ்னால என்னால கேட்க முடியல. அம்மா, இந்த எர்னியாங்கிறது எதனாலமா வருது? அது வர்றதுக்கு காரணம் அம்மா, இன்ஹர்னல் எர்னியாங்கிறது எதனாலமா வருது? என்ன காரணம்? அது எப்படிமா நம்ம சரி பண்ணணுமா? ஏன் அதனால அது இதாகுதுமா? அது கொஞ்சம் சொல்லுங்களாமா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு என்ன ஏஜுங்க? இப்ப 50மா. ஹார்னியா வந்து கன்ஜெனைட்டலாவும் இருக்கலாம். பிறந்த இப்போ இந்த கன்ஜெனைட்டல் வீக்னஸ்னால வரலாம், இல்ல ஏஜ் ஆகவும் வரலாம். இந்த இடத்துல வீக்னஸ் இருக்கும். சோ அது வந்து அந்த ஹர்னியாங்கிறது அந்த வீக்னஸ் இருக்கும்போது அதுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சுக்கும். அவங்க அத மெஷ் வச்சு அத ஹர்னியா ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க. சோ அதுக்கு கண்டிப்பா இது வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். நீங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா காட்டணும். கண்டிப்பா டாக்டர் கிட்ட காட்டி வேணும்னா 1 or 2 ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அவங்க எப்ப சர்ஜரி சொல்றாங்களோ அப்ப சர்ஜரி பண்ணிக்கணும். ஓகே. இது இயற்கையான தீர்வு எதுவும் இல்லையாமா? ஏதாவது உணவு முறையிலயோ அல்லது எக்ஸசைஸ் ஓபன் ஆகி உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இதுக்கு வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். சோ சிலதுக்கு பிரிவென்டிவ் ஹெல்த் இருக்கு, சிலதுக்கு இந்த மாதிரி நம்ம சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. ஓகேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறுதி அன்பராக சபரி சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. ஆமா, ரொம்ப நன்றி அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா உங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி எல்லாமே. அம்மா, எனக்கு ஒரு ஜென்ரலான கேள்வி. இப்போ வந்து ப்ராசஸ்ட் ஃபுட் வந்து எல்லா இதுலயுமே இருக்குல்லம்மா. நீங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, இல்ல ஏர்லைன்ஸ்ல எல்லாத்துலயுமே இட்ஸ் நாட் குவிக் ஃபுட். உடனே சமைச்ச ஃபுட்ல எல்லாமே பேஸ் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. எல்லா இதுலயுமே எண்ணெய் அதிகமா சேர்த்துறாங்க, இல்ல பட்டர் அதிகமா போடுறாங்க. அப்புறம் இந்த சாக்லேட்ஸ் தான் ரொம்ப உங்களுக்கு பிசினஸே பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் சென்டர்ல போனா இந்த சாக்லேட் சம்பந்தப்பட்டது தான் நிறைய இருக்கு. அப்புறம் இப்ப ஸ்வீட் கடைனா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஸ்வீட் கடை இருக்கு. ஸோ அதுதான் இதை பத்தி என்னமா நினைக்கிறீங்க? இது எப்படி அதை எல்லாம் அவாய்டே பண்ண முடியாத அளவுக்கு எல்லாரும் அதுலதான் விரும்பி போறாங்க. அதான் கேட்டோமா. ஏன்னா 4 hours சமைச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப யாருமே எல்லாமே டேக் அவே கல்ச்சர் தானம்மா, அதுதான் கேட்டேன். ரியலாவே ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுதான் கல்ச்சர் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம அந்த காலத்துல பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி சாப்பிடுவோம், அப்புறம் லஞ்ச் தனியா செய்வோம், அப்புறம் டின்னர் தனியா செய்வோம். ஆனா இப்ப 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறதுனால 3 times குக் பண்றதுக்கு டைம் இல்ல. அட்லீஸ்ட் பர் டே ஒரு குக்கிங் பண்ணா கூட பரவாயில்ல, நம்ம பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறோம். வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறோம். பட் ஸ்டில் தட் இஸ் பெட்டர் தேன் ப்ராசஸ்டு ஃபுட் இல்லைங்களா? ஹோம் குக்டு ஃபுட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் த ப்ராசஸ்டு ஃபுட் நம்ம வாங்குறது. நம்மளே சமைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டுக்கிறோம். இந்தியால அதுக்குதான் நான் சொல்றேன், லக்கி நீங்க எல்லாம். டெய்லி சமைச்சு கொடுக்குற ஒய்ஃப் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா அவங்கள ஹவுஸ் ஒய்ஃப் நல்லா திட்டாதீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 times சாப்பாடு வருது. ஃபுட் இண்டஸ்ட்ரியும் இன்க்ரீஸ் ஆயிட்டு ஈஸி பிசினஸ் பாருங்க. வீட்டுல யாரும் அப்ரிஷியேட் பண்ணலன்னா பெண்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு இட்லி கடை வச்சு ஒரு சட்னி சாம்பாரும் வச்சிடுறாங்க. அந்த சுத்தில இருக்கவங்க எல்லாம் இட்லி அதே சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு இன்கமும் வருது. அதனாலதான் நம்ம கொஞ்சம் பொங்கல் வீட்டுல சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு. பரோட்டா கடையாகட்டும், சாக்லேட் கடையாகட்டும், எல்லாம் இப்போ ரோட்ல வந்துடுச்சு இல்லைங்களா? பசங்களுக்கு ஒரு டெம்டேஷன் கேட்கும் போது நம்ம வாங்கி கொடுக்காமயும் இருக்க முடியாது. வீட்டுல போய் சாப்பிடலான்னு ஸ்ட்ரிக்டா இருந்தா அப்பா அம்மாவையே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி கல்ச்சரல் சேஞ்சஸ் நிறைய நடக்குது. நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஹேபிட்ஸ் கொண்டு வருமோ அதுதான் நெக்ஸ்ட் போகும். அவங்க கூட நம்மளும் சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். நம்மளும் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த பசங்களும் அதே தான் சாப்பிடுவாங்க. பீஸா, பர்கர், அந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் என்னென்ன இருக்கோ அதை சாப்பிட்டோம்னா அவங்களும் சேர்ந்து அதை தான் சாப்பிடுவாங்க. பேசிக்கா பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்கய்யா, ஜென்ரலா கேட்டதுனால நான் ஜென்ரலா சொன்னேன். ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ.
நன்றிகளையா. தேங்க்யூ வெரி மச். அவ்வளவு சூப்பரா இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். ஒரு லாஸ்ட் கொஸ்டின் மல்லிகாமணி அம்மா, நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. சூப்பர்மா. நான் அதை பத்தி கேட்கல. ஆனா என் தங்கச்சி கீழ் உட்கார்ந்து மோசன் போகும்போது அப்படியே வயிறு கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாளுங்க. அது நரம்பா அல்லது சதை பிடிப்பான்னு தெரியல. அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, கொஞ்சம் வேலை அதிகமாவோ இல்ல உட்கார்ந்து செய்யற போதோ முதுகு, இது எனக்குங்க முதுகு உள்ள இருக்கக்கூடிய சதையோ நரம்போ இழுத்து பிடிக்கிற மாதிரி கொஞ்சம், எப்பவுமே இல்லைங்க, ஏதோ ரேர். அது ஏன்மா சதையா நரம்பு பிடிக்குதுங்களா? உங்களுக்கு உட்காரும் போது முதுகு பிடிக்குதுன்னா அந்த பாஸ்டரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நீங்க குமிஞ்சி வேலை செய்யற பதிலு உட்கார்ந்து வேலை செய்யலாம். குமிஞ்சி ஹெவி வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்ணக்கூடாதும்பாங்க. உட்கார்ந்து அதை லிஃப்ட் பண்ணலாம். உங்க ஏஜ் என்னங்கம்மா? 65. அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் இல்லைங்களா? சோ அதனால நமக்கு பரவாயில்ல, கொஞ்சம் எப்படி பெயின் இருந்தா கூட இமிடியேட்டா அந்த மூமெண்ட்ல நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். அதே சேம் தான் உங்க சிஸ்டருக்கும். உங்க சிஸ்டருக்கு என்ன ஏஜ்? அவங்க 60, 61. அவங்களுக்கும் அப்படிதான். எந்த பாஸ்டர்ல பெயின் இருக்கோ அந்த பாஸ்டர் இல்லாம வேற பாஸ்டர் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அது ஏன் பெயின்? அவங்க ஒபேஸா இருக்காங்களா, வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கா, அங்க அழுத்துதா, அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாக்கணும். சோ அப்போ அவங்க பொசிஷன் கொஞ்சம் மாத்தி உட்காந்துக்கலாம். வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காடுறாங்களா இல்ல இந்தியன் டாய்லெட்ல உட்காடுறாங்களா, அது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப பிரச்சனையா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாட்டி செக்அப் போறது பெட்டர். ஓகேங்கம்மா? ஓகே, தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். சுஷிலம்மா, இதோட முடிச்சுக்கலாங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள்மா, சிறப்பான உரை. என்னுடைய கேள்வி ஒண்ணுமா, இப்ப நம்ம பல் வலிக்குதுன்னு பல்ல எடுத்துக்கணும். பல்லு எடுத்துட்டா கூட அந்த இடத்துல அந்த பெயின், அதுக்கு முன்னாடி எப்படி பெயின் இருந்ததோ அதே போல பெயின் வருது. பெயின் இருக்கு, இந்த ஃபீல் இருக்கு. பெயின் இல்ல, ஃபீல் இருக்கு. அது தசைனாலதாங்க. யூஸ்வலா பல்லு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டாங்கன்னா அங்க இன்ஃபிளமேஷன் எதா இருக்கான்னு அவங்களே பாப்பாங்க. ஏதாச்சும் இன்ஃபிளமேஷன் இருந்தா இன்ஃபெக்ஷன், பெயின் எல்லாம் போகாது. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் விட்டுருவாங்க. அப்போ நல்லா அது மூடிக்கும் அந்த இடம். பெயின் வர சான்சஸே இல்ல. அதுதான் அந்த கம்ஸ் தான் போட்டு நல்லா மூடிக்குது இல்லைங்களா, அப்புறம் எதுவும் பெயின் வர சான்ஸே இல்ல. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்களா கால் எடுத்துட்டா கூட கால் வலிக்குதுன்ற அந்த பிரெயினுக்கு வருதுன்னீங்களா, அப்ப எனக்கு இந்த ஞாபகம் வந்து எனக்கு அப்பப்ப அதே போல இன்ஜெக்ஷன் போட்ட அந்த இடத்துல எப்பயாவது ஒரு முறை அந்த இன்ஜெக்ஷன் போட்டப்ப என்ன பெயின் இருந்ததோ அந்த பெயின் வரும். அந்த பிரெயினோட ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா? தொட்டு பாருங்க, பெயின் அனுப்பும் போது பெயின் இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஒரு வாட்டி செக்கப்புக்கு போகணும். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னா அதோட விட்டுருங்க. இது கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் பெயினா கூட இருக்கலாம். அது அவ்வளவுதான். நன்றி. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சுஷிலம்மா. நன்றி. நன்றி. நல்ல ஒரு உங்களுக்கே உரியாத கொஞ்சம் தமிழில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. நிறைய அன்பர்களுக்கு நிறைய டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும். தசை பிடிப்புனா என்ன, தசை ஏன் அந்த இடத்துல எப்படி பிடிக்குது அப்படிங்கறதுலாம் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.